அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேஎம் வியூவர்ஸ், உண்மையிலே அண்மை காலங்களில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக பிஸியாக இருந்ததுனால எனக்கு நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருந்தது, பேச முடியலை. எனிவே அண்மை கிட்டடியில் வந்து உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் அந்த லைவ் வீடியோவும் போட்டிருந்தேன். அங்கும்புற ஜெயவர்தனா ராமேல வந்து நாங்கள் இந்த ஊரை சேர்ந்த அதிகமான மக்கள் ஒன்று திரண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கும்புற ஓஐசி இதுபோல் இந்த ஊர் சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய கிராம நிலதாரிகள், இதுபோல் போலீஸ் அதிகாரிகள், இன்னும் எங்களோட பூஜாப்படி பிரதேச சபையை சேர்ந்த அதிகமான உறுப்பினர்கள், இன்னும் அதிகமான தனவந்தர்கள், ஊர் நலன் விரும்பிகள், அதே நேரம் எங்களோட ஊரை சேர்ந்த பள்ளி மௌலிமார்கள், இதுபோல அதிகமான பேர் கலந்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சிவில் செக்யூரிட்டி கமிட்டி இந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய சிவில் செக்யூரிட்டி கமிட்டி, மகாஜன ஆரக்ஷ கமிட்டி சபாபதி எல்லோரும் அந்த இடத்துக்கு வந்திருந்தார்கள். எல்லோரையும் அழைத்திருந்தோம். ஸோ அந்த இடத்தில் வந்து அதிகமான விடயங்கள் கலந்து ஆலோசித்தோம். ஸோ நீங்கள் அதை எல்லோரும் வந்து நீங்கள் அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த உடனே நான் அந்த லைவ் போடுறதுக்கு நான் இருந்தேன். எனிவே எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, டைம் கிடைக்கல. என்னென்னா எங்களோட உண்மைக்கு கொஞ்சம் சோமில்லாமல் இருந்ததுனால, ஸோ எங்களோட உண்மைக்காக வேண்டி எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்க. ஸோ கொஞ்சம் அதே நேரம் வேறு பிஸியாகவும் இருந்தேன். ஸோ அதனால் டைம் கிடைக்கல. எனிவே அதில் நிறைய விடயங்கள் கலந்து ஆலோசித்தோம். அந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களோட சிங்கள மொழி மூலமாக தான் நான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருந்தது, பேசினோம். ஸோ உங்கள் அனைவருக்கும் தெரியும், நாடு பூராவும் மகாஜன ஆரக்ஷ கமிட்டி மிகவும் சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களோட ஊர்லையும் வந்து இப்போ எல்லோருக்கும் தெரியும், நான் சபாபதியாக இருக்கிறேன். ஸோ எனிவே இப்போ பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து காலம் நேரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விடயங்களையும் சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது, அது என்ன தனிப்பட்ட ரீதியில். அதனால் இப்போ பொதுவாக வந்து ஃபேஸ்புக், யூடியூப், இது போல் பொதுவாக எல்லா மீடியாவிலையும் வந்து பொதுவாக எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க. அதனால் உங்கள் காதுகளுக்கு, அதாவது லேசி நாங்கள் ஏதாவது முக்கியமான விடயங்கள் சொல்ல வேண்டியிருந்தால் அது உங்களுக்கு மிகவும் லேசாக இருக்கும். இந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு அந்த விடயங்களை தெரிவித்து கொள்றதுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நிறைய விடயங்கள் நாங்கள் அந்த இடத்துல பேசினோம். நான் ஆரம்பத்தில் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன். வந்து பொதுவாக இந்த நாட்டில் வந்து நாங்கள் பொதுவாக முன்முறமாக இருக்கிறோம். வந்து இந்த பகா கொடுக்கிறதும் தவறு, எடுக்கிறதும் தவறுன்ற அந்த அடிப்படையில் வந்து அது மிக 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 தவறான விடயம். எடுக்கிறதை விட கொடுக்கிறது பெரிய தவறு. ஸோ ரெண்டு பேருக்குமே, கொடுக்கிறவங்களுக்கும் எடுக்கிறவங்களுக்கும் தண்டனை வந்து மிகப்பெரிய தண்டனை. அது மட்டும் இல்லாமல் அது டேஞ்சர். ஸோ யாருமே ஏன்னா இப்போ நாடு பூராவும் முழு ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிறாங்க. வந்து அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில் நாங்கள் முழு மூச்சா நாங்கள் ஏன்னா இந்த நாடு ஒரு நல்ல நிலைக்கு வரணும்ன்றதான் நம்ம எல்லாருடையும் ஆசையாக இருக்கிறது. ஸோ இந்த நாட்டை நல்ல நிலையில் கட்டி எழுப்பணும். அதுக்காக வேண்டி தான் எங்களோட கிரேட் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் முழு மூச்சா வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் கொடுக்கறதும் தவறு, எடுக்கிறதும் தவறு. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கொடுக்குறேன்னு சொன்னா பிழையொன்று செய்யறதுக்கு தான் கொடுக்கறது, வந்து பிழை செய்யறதுக்கு. அதே நேரம் எடுக்கிறவங்க வந்து அவங்களோட ஒன்று தண்டனை, ரெண்டாவது அவங்களோட தொழிலை இழக்க வேண்டி வரும். ஸோ அதனால இது மிக மிக ஒரு ஆபத்தான விஷயம். இந்த இதில் வந்து நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். வந்து நாடு பூராவும் மிக மிக ரஃப்பாக இருக்கிறது. வந்து அதனால இந்த விஷயத்தை நாங்கள் கட்டாயம் பொதுமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் நாங்கள் அறிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால நாடு பூராவும் மிக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. அதாவது மகாஜன ஆரக்ஷ கமிட்டி, அது மட்டும் இல்லாமல் எல்லா காவல் படைகளும் மிகவும் ரஃப்பாக இருக்கிறது. வந்து அதே நேரம் எங்களோட ஜனாதிபதியும் முழு மூச்சாக இந்த மாதிரி அதாவது விடயங்களை மிக வன்மையாக கண்டித்திருக்கிற, அதுக்கு உண்டான ஆக்ஷன்
மிகவும் கடுமையாக இருக்கும். ஸோ அதனால கொடுக்கறது எடுக்கிறது ரெண்டுமே தவறு. கொடுக்குறவங்களும் முடியுமானவரை அதை நிப்பாட்டிக்கலுங்க. இது ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் அந்த இடத்துல அதை கலந்தாலோசித்தோம், பேசினோம். அதுக்கு குறிப்பிட்ட நம்பர் கூட பகிரங்கமாக கொடுத்துருக்குறாங்க. அதே நேரம் கொடுக்கறதுக்கு எத்தனைக்கிறது கூட பெரிய தவறு. ஸோ அதனால அதை முடிந்த அளவுக்கு வந்து இதை நிறுத்திக்கொள்ளுங்க. அதே நேரம் நிறைய இதுவாக நிறைய தவறுகள் நடக்குது. அதை நாங்கள் நிறைய விடயங்களை அந்த இடத்துல கலந்தாலோசித்தோம். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் வந்து பொதுவாக வேறு வேறு காணிகளில் வந்து கழிவு நீர்களை வந்து திருப்புறது வந்து திருப்பி விடுறது ஒரு பெரிய தவறாக கருதப்படும். அது பெரிய குத்தம். வேறு காணிகளில் கழிவு நீர்களை வந்து திருப்பி விடுறது, அது மாதிரி மெயின் ரோடுக்கு அப்படி திருப்பி விடுறது. அப்படி இல்லையா மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய காணிகளுக்கு வந்து அந்த கழிவு நீர்களை திருப்பி விடுறது. இது போல நிறைய விடங்கள் இருக்கிறது வந்து நான் அதை ஷார்ட்டா சொல்றேன். அது மட்டும் இல்லாம நிறைய அந்த இடத்துல நாங்கள் பேசும்போது கூட சொன்னாங்க வந்து அதில் நீங்கள் கூட அந்த லைவ்ல பார்த்துருப்பீங்க. எலும்பி கூட ஒருத்தர் பேசினார் வந்து எங்களோட ஊர்லவங்க தான் அப்படி அங்கே இங்கெல்லாம் கொண்டு போய் வீசுறாங்கன்ற கதையை வந்து சொன்னாங்க. அப்படி ஒரு விஷயம் உண்டும் அந்த இடத்துல பேசப்பட்டது. என்னடா நிறைய இடங்களில் கொண்டு போய் பெம்பஸ் அது இதெல்லாம் கொண்டு போய் வீசுறாங்க, கழிவுகளை கொண்டு போய் வீசுறாங்க. அந்த சப்ஜெக்டில் நிறைய சப்ஜெக்டில் வந்து பேசப்பட்டது. அதே நேரம் இந்த பெம்பஸ் அது இதெல்லாம் ரோடெல்லாம் சைடெல்லாம் வீசினது பிறகு அது நாய் அது இது கொண்டு வந்து ரோட்டுக்கெல்லாம் போட்டு அப்படி அழுக்காக்குற சப்ஜெக்ட் வந்து அது மாதிரி சொன்னாங்க. வீலையில் போகும்போது தூரங்களில் கொண்டு போய்த்து அப்படி அப்படி ஒவ்வொரு இடங்களில் வீசுறது, வேற உங்களோட காணியில் வீசுறது, அப்படி வீசின நேரத்தில் வேறவங்களோட கூரையில கூட போய்த்து விழுந்திருக்குது. அந்த மாதிரி சப்ஜெக்டை கூட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதே நேரம் கிட்டடியில் ஒரு விஷயம் நடந்திருக்குது வந்து யாரோ மாடு குர்பான் கொடுத்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அந்த முள்ளுகள் எல்லாம் கொண்டு போய்த்து ஒரு இடத்துல வீசிருக்கிறாங்க. பார்த்தா எங்கடோ ஒருத்தர் யார் தெரிஞ்ச ஒருத்தர் இதில் தான் கொண்டு போய்த்து விழுந்திருக்குது. வந்து கடைசியில் வந்து அவர் எப்படியோ அதை கண்காணிச்சிருக்கிறார். புட்டிச்ச புட்டியில அதை அவங்கள இறங்கி அந்த இடத்துக்கு இறங்கி எடுக்க வச்சு முழு ஊரே திரட்டி கடைசியில் அந்த இடத்துல அவமானப்பட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விடயங்கள் கூட நடந்திருக்குது. வந்து எனிவே நாங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹியூமனிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இது மிக 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 எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு விடயம். அடுத்தவங்களுக்கு முடிந்த அளவு தொந்தரவு இல்லாமல் வாழுங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொதுவாக யாராக இருந்தாலும், அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யார் செஞ்சாலும் தவறு தான், பிழை தான். ஸோ அதனால இந்த ஏன்னா இப்போ ஃபுல்லாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க எல்லா இடத்துல. பிஹெச்ஐ கூட எல்லா இடத்துலையுமே ஃபுல் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிறாங்க. இப்போ எங்களோட அரசாங்கம் முழு மூச்சாக இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணுன்ற அந்த அடிப்படை இதில் இருக்கிறாங்க. முழு மூச்சாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் அதிகமான விடயங்களை வந்து அடக்கி இருக்கிறாங்க. அதில் நிறைய விடயங்கள் அதாவது அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக நடக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய விடயங்களால் வந்து வழக்குக்கு கூட போக வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அதனால அது பெரிய குத்தமாயிடும். அதனால முடிந்த அளவு அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நல்லா திங்க் பண்ணி வந்து தண்ட வேலைகளை செஞ்சு கொள்ளுங்க. நிறைய பேர் கிட்டடியில் கூட ஒவ்வொரு இடங்களில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கூட வந்தது என்னண்டா வீட்டில் குப்பையை கொண்டு வந்து வேறவங்களோட காணியில் பற்ற வைக்கிற, கடைசியில் பார்த்தா அந்த காணியில் அவங்களோட அந்த மோட்டார் வயர் அண்ட் மோட்டார் பட்டர் இப்போ இவங்க விஷயம் தெரியாமல் கொண்டு வைத்து எங்கெங்கேயாவது பற்ற வச்சிருது. வந்து எங்களுக்கு கூட அப்படி நடந்தது. நான் ஆராய்ச்சியை கூப்பிட்டு கொண்டு வந்து காட்டினேன். நான் என்ன நடந்ததுன்னா நான் இப்போ சாதாரணமாக ஒரு 3-4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா வீட்டில் மோட்டார் போட்டால் தண்ணி வரல. கடைசியில் பார்த்தா பெய்த்து பார்த்தா என்ன நடந்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ இந்த யாரோ ஒரு முட்டாள் கொண்டு வந்து எங்கட கிணத்தடியில் வந்து பற்ற வச்சுக்கிறான். அப்ப இவங்களுக்கு தெரியாது வந்து அந்த பட்டை வைக்கிறது மற்றது மோட்டார் இது போறது அந்த வயர் போறது தெரியாது. ஆனா திங்க் பண்ண கட்டாயம் திங்க் பண்ண அடுத்தவண்ட காணியில் அப்படி இப்படி எல்லாம் பேத்து பற்ற வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வேற வேற இடங்கள்ல பேத்து பற்ற வைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய தவறு. அப்ப கடைசியில் அவங்களோட வீடு எங்கேயோ இருக்குது வந்து கொண்டு வந்து சரியா கிணத்தடியில வந்து பற்ற வச்சிருக்கிறாங்க எங்கேயோ உள்ளவங்க எங்கட கிணத்தடியில். அப்போ கடைசியில் வந்து பார்த்தா என்ன நடந்ததுன்னா அந்த கிணத்தடியில் பட்டை ஃபுல்லாக எல்லாம் உருகி அதை இன்னும் அந்த பட்டை அப்படியே நான் வச்சிருக்கிறேன், வேணா உங்களுக்கு காட்டலாம். அதே நேரம் அந்த வயர் எல்லாமே உருகி போயிடுச்சு.
எல்லாம் உருகி கடைசியில் மோட்டார் பழுதாய் 10-20 ரூபாய்க்கு மேலே செலவாயிட்டு வந்து நிறைய கஷ்டப்பட வேண்டி வந்தது. அந்த ஷாப்பு கூட போகல. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ இது உண்மையான சம்பவம் வந்து நான் அந்த டைம்ல இருந்த எங்களோட கிராம நிலதாரிக்கு உடனே கால் பண்ணி நான் விஷயத்த சொன்னேன் வந்து இப்போ இப்படி வேறவங்களோட காணியில் கொண்டு போய் இப்படி பற்ற வைக்கிறத முழுப்படியாக நிப்பாட்டிருங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழணும் வந்து. இது வெரி இம்பார்ட்டன்ட். யாரும் தொந்தரவு இல்லாமல் வாழ்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே நேரம் வந்து பொதுவாக நிறைய ஊர்களில் வந்து எனக்கு கேள்விப்பட்டு இருக்குது வந்து அதே நேரம் இப்போ எங்கட ஊரில் இருந்தாலும் அப்படி இருக்குது வந்து இந்த மாடுகளை திறந்து விட்டுடுறாங்க. நான் உண்மையில வல்லாயி அல்லா மீதானையா வல்லாயி நான் கண்டன் வந்து கெண்டிக்கு போயிட்டு வார வழியில் அந்த இடங்கள்ல இருந்தது வந்து பெரிய மாடு 2-3 மாடும் சின்ன மாடு 4-5 மாடும் சின்ன கண்டுக்குட்டி மாடு அப்படியெல்லாம் நான் கண்டன் வல்லாயி. யாரே ஏதியவனம்ன்றது எனக்கு தெரியாது, யாருன்றது எனக்கு தெரியாது. அதே நேரம் எங்கட வீட்டுட்டியா கிணத்துட்டியா நிறைய இடங்கள் நான் கண்டிக்கிறேன். ஷானாம் போற வழிகள் எல்லாம் ஷானாம் இருக்கும் வந்து. அதே நேரம் பட்டை இதே மாதிரி தான் பட்டையெல்லாம் உடைச்சு போடுறது வந்து மாடு. அதுக்கு தெரியுமா மாட்டுக்கு திறந்து விட்டோன்னே உள்ளிடம் எல்லாம் அது தாக்கிறது, இல்லாட்டி தோட்டந்தர உள்ள எல்லாம் திண்டு இதாகிறது பெரிய சிக்கல் வந்து. அப்போ இது இந்த மாதிரி வந்து முடிந்த அளவு நாங்கள் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறனால நான் கூட நினைச்சேன் இப்படி நான் கிட்டத்தட்ட 10 உண்மையிலே 10-10:30 வந்த டைம் வர டைம்ல வல்லாகி இதுக்கு அங்கால என்ன இருக்கு வல்லாகி வர்ற டைம்ல நான் கண்டேன் பெரிய மாடு 2 மாடு குட்டி மாடு 2-3 கண்டுக்குட்டி. அப்போ நானே நினைச்சேன் வந்து இதெல்லாம் லொரியிலோ இல்லாட்டி இதெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டாண்டா அநியாயமே லட்சக்கணக்கு பொறுமதியான சல்லியை கொண்டு போயிட்டாங்கண்டா கலவை. அப்போ இந்த பாதுகாப்பும் இல்லை தானே, திறந்து விட்டேனே பாதுகாப்பும் இல்லை, களவாண்டு போயிட்டாங்கண்ணா. அப்படி ஒரு விதிக்கிறே வந்து அந்த உடையக்காரவங்களுக்கு நஷ்டமே யாரும் எதையோடும் எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு நலன் கருதி சொல்ற விடயங்கள் வந்து நலன் கருதி சொல்ற விடயங்கள் அதை எனக்கு கொண்டு போயிட்டாங்கண்ணா கண்டுக்குட்டி கொண்டு ஏற்றிட்டு போயிட்டாங்கண்ணா. அந்த மாதிரி சிக்கல் எல்லாம் இருக்குது. பொதுவாக ஒரு ஊர்லையும் இப்படி இருக்கலாம், இனி எனக்கு தெரியாது. ஆனாலும் பொதுவாக நாங்கள் சில பேசக்கூடிய விடயங்கள் என்னன்னு சொன்னால் பொதுவாக பேசுறது வந்து யாரையும் தாக்கியோ இல்லாட்டி யாரை எதியோட எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இது பொதுவாக சொல்ற விடயங்கள் வந்து நாங்கள் வாழ்றது வந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழணும். அதே நேரம் உண்மையிலே வந்து களவு போயிட்டாலும் புறோ லட்சக்கணக்கில் லொஸ் தானே, புறோ போலீஸ் வழியே போகணும். அப்படி சிக்கல் இருக்குது. அதனால முடிந்தளவு வந்து யோசிச்சு நடந்து கொள்றது நல்ல வந்து அது பெரிய சிக்கலும் தான். அதே நேரம் அது சட்ட அடிப்படையிலேயும் வந்து நான் நினைக்கிறேன் வந்து பெரிய குத்தம் என்னடா அப்படி திறந்து விட்டு அந்த மாதிரி இதாகிறது வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தானே. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால அதை யாரா இருந்தாலுமே எந்த ஊரா இருந்தாலும் இது பொதுவாக சொல்ற விடயங்கள். நாங்கள் ஒரு ஹியூமனிட்டி அடிப்படையில் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் இந்த விடயங்களை பேசுறது. அதனால அந்த மாதிரி விடயங்களை முடிந்த அளவு நாங்கள் தவிர்த்து கொள்றது நல்ல வந்து. இது போல நிறைய விடயங்கள் இருக்குது வந்து பேசுறதுக்கு. நாங்கள் அந்த சப்ஜெக்டையும் வந்து அந்த டைம்ல நாங்கள் பேசினோம். அதுபோல நாங்கள் அந்த பேசுகிற டைமில் வந்து நிறைய பேர் நிறைய விடயங்கள் சொன்னாங்க. அதில் குறிப்பிட்ட கிராம நிர்வாகிகள் சொன்னாங்க என்னென்னா வெளியே காய போட்டு அந்த லேடிஸ் ட்ரெஸ்ஸுகள் வந்து காண போகிறன்ற சப்ஜெக்ட் எல்லாம் சொன்னாங்க. அப்படி ஒரு சப்ஜெக்ட் அவங்க ஓப்பனாகவே பேசினாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சில இடங்கள்ல எங்கட ஊருன்றது இல்லை, அது பொதுவாக வேறு இடங்கள்ல எல்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க. எங்கட ஊரில் எது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் பொதுவாக அப்படி நடக்குதான். இனி அந்த ட்ரெஸ் வெளியே காய போட்டு அப்படி. அது மட்டும் இல்லாமல் தோட்டங்கள்ல உள்ள இந்த கராம்பு சாதிக்காய் இது போல இந்த தோட்டந்தொரவுல உள்ள அவங்க அந்த பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய அந்த விற்று பணம் பெறக்கூடிய அந்த மாதிரி மரங்கள்ல இருந்து களவு எடுத்துட்டு போறாங்களாம். அது வேற ஊர்கள் அப்படி நடக்குன்னு சொன்னாங்க. அது எங்கட ஊர்ல எப்படி ஏதியோன்னு எனக்கு தெரியாது. ஆனா பொதுவா எந்த ஊரா இருந்தாலும் வந்து நாங்க என்னன்னா இந்த மாதிரி வேலை செய்யறது முடிந்த அளவு நாங்க நிறுத்திக் கொள்ளணும். வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவாகவும் அடுத்தவங்களோட பதுவாகவும் வந்து எடுத்துக்கொள்ளாம இருக்கிறவங்களுக்கு மிகவும் நல்லா. ஏன்னா குறிப்பிட்டவங்களோட வெளியவங்களோட பதுவா வந்து தனக்கு மட்டும் இல்லை, தண்ட பிள்ளைங்களுக்கு தண்ட வைஃபுக்கு உண்மைக்கு குடும்பத்துக்கு இல்லாட்டி யாருக்கா ஒருத்தருக்கு ஆபத்தா வந்துடும். இதுவும் ஒரு நலன் கருதி தான் நான் சொல்றேன். வந்து அடுத்தவங்களோட பதுவாவை ஒரு நாள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள, அதாவது பதுவாவை கேட்கறதுக்கு மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்றேன். அதனால மற்றவங்களோட தோட்டத்துக்குள்ள போறது, மற்றவங்களோட கேட்டுக்குள்ள போறது, மற்றவங்களோட களவான்றது எல்லாம் பாதுகாக்கணும். 1 ரூபாண்டாலும் களவு தான், 1 கோடினாலும் களவு தான், எத்தனை கோடினாலும் களவு தான். 1 ரூபா அது 1 ரூபான்னு சொல்லி அதுக்கு களவு இல்லைன்னு களவு தான். அதுவும் எங்களோட ரத்தத்தில் களப்பட்டா டேஞ்சர். அதனால
முடிந்த அளவு இந்த மாதிரி விடயங்களை வந்து யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. எந்த ஊராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, முடிந்த அளவு அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ்வோம். அடுத்தவங்களுக்கு என்னத்துக்கு ஆசைப்படுறது? நிச்சயமாக அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் அல்லாஹ் தருவான். அதனால அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் பொதுவாக குறைவு அப்படி இருந்தால் அதை நாங்கள் யாராக இருந்தாலும் அதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்வது மிக நல்லதாக இருக்கும். அதே நேரம் இன்னும் நிறைய விடயங்கள் பேசினாங்க. அதே நேரம் அந்த டைமில் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னார் என்னண்டா, இவங்க யாரு இந்த மது அந்த விடயங்கள் பத்தி பேசும்போது சொன்னாங்க வந்து போலீஸால பிடிக்கிறீல்ல, அப்படி இல்லை பிடிச்சிட்டு விட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாண்டா, அப்படி இதாயினாலும் அதுக்கு வந்து உண்மையிலே வந்து என்னடா யாருமே ஷாக்கிக்கோ எதுக்குமோ யாரும் முன்வார இல்லை. இப்போ ஷாக்கி சொல்ல முன்வாராத்தினால எந்த ஒரு வேலையும் செய்ய இயலாது வந்து. இனி அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது வந்து. அதனால நிறைய உண்மையிலே கண்கூடா கண்டாலோ இல்லாட்டி ஏதாவது தெரிந்தாலோ ஷாக்கி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஷாக்கி சொல்ல முன் வரணும். அப்பதான் அந்த 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 விடயங்கள்ல இருந்து மற்றவங்களை அதாவது அந்த சில தண்டனைகள் மூலமாக திருத்தலாம். அப்படி திருத்தணுமெண்டா, சமூகத்தை திருத்தணுமெண்டா, அந்த தனி நபர்களை திருத்தணுமாய்ந்தா அப்படி ஏதாவது நடந்தால் அது சாக்கி சொன்னா அது சரியான தண்டனை அவங்களுக்கு எடுத்து கொடுத்தா அவங்கள திருத்தலாம், சமூகத்தை திருத்தலாம். அந்த மாதிரி விடயங்களும் இருக்குது. ஸோ அதனால அதையும் வந்து கட்டாயம் ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணணும். வந்து நாங்கள் என்னென்னா இதை பார்க்கக்கூடிய வந்து சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடிய வாலிபர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் திங்க் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா உங்களோட நலன் கருதி, ஒரு பிரதரா ஒரு நண்பனா உங்களோட நலன் கருதி தான் இந்த விடயங்களை பேசுகிறோமே தவிர எங்களுக்கு எடுத்துக்கொள்றதுக்கு இல்லை. முக்கியமாக உங்களோட நலன் கருதி தான் நாங்கள் இந்த விடயங்களை சொல்றது. என்னண்டா நீங்க யாருமே கெட்ட வழியில போயிடக்கூடாது, யாருமே லைஃப்ல கஷ்டப்படக்கூடாது. நீங்க நல்லா வந்து உங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்க, அதே நேரம் உங்களோட நான தம்பி, உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ், அதாவது உங்களோட சிஸ்டர்ஸ் மாதிரி உங்க மூலமா நல்லா வாழணும். நீங்களும் நல்லா வாழணும், நீங்களும் மேரி பண்ணி நல்ல குழந்தை பிள்ளைங்களோட நல்ல ஒரு லைஃப் கொண்டு வாழணும் என்ற அந்த ஒரு நோக்கத்துல தான் சொல்றே தவிர, ஏன்னா வழி கேட்டு போயிட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நல்ல ஃபியூச்சர் ஒன்று இல்லாம போயிடும். சின்ன சின்ன தவறுகளால நாங்க ஏதோ வழி தவறி நாங்க போயிட்டோம்னு சொன்னா எங்கட லைஃப் ஃபியூச்சர் வந்து மாறி போயிடும், ரூட் மாறி போயிடும். அந்த இப்ப கிட்டடியில நடந்தது கொண்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, புலனர்வையோ ஏதோ ஒரு ஊர்லன்னு நினைக்கிறேன், சரியா எந்த ஊர்னு எனக்கு நினைவில்லை. ஆனால் ஒரு அனைமை எனக்கு அது வயசும் எத்தினான்னு தெரியாது, அந்த ஒரு மதிப்பீட்டு அளவில் சொல்கிறேன். அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் நான். ஃபோட்டோவில் வந்து தொங்கி இருக்கிறாரு வந்து இது ஒன்றில் ரூமில் கட்டிலுக்கு பக்கத்தில் தொங்கி இருந்து, நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்களோ தெரியாது. அப்போ அநேகமாக நான் நினைக்கிறேன் ஒரு 35-40 வயசு மதிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எதப்படியோ இவர் வேற அந்த இதுக்கு வந்து எடிட் ஆகிறார் வந்து வேற பழக்கங்களுக்கு. அப்போ கடைசியில் வந்து என்னன்னா இவர் எப்படியோ அவர் இதை உணர்ந்து அந்த அது சம்பந்தப்பட்ட மருத்துவர்களோட ஆலோசனை பெற்று ஒரு 4-5 நாளாக அதுக்கு கிளாஸ் மாதிரி போயிட்டு கொண்டே இருந்திருக்கிறாரு. அப்போ போயிட்டு இருந்தவர் வந்து கடைசியில் எப்படி நான் நினைக்கிறேன் வந்து வேற பிழைய உணர்ந்தோ அல்லது ஏதோ சம்திங் என்னன்னு தெரியல, சம்டா அந்த இதுக்கு போயிருக்காரு வந்து அந்த கவுன்சிலிங் தொடர்ந்து ஒரு 4-5 நாள் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படி வந்தவர் கடைசியில் பார்த்தா தொங்கிட்டாரு, இறந்துட்டார் தொங்கி. அப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து கடைசியில் என்ன நிலவரம்ன்றதை யோசிங்க. அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும். சின்ன சின்ன பழக்கங்கள், அந்த மாதிரி பழக்கங்கள் தான் கடைசியில் பெரிய பெரிய பழக்கத்தில் போயிடுறது. ஸ்டார்ட் ஆகுற தூளில் ஸ்டார்ட் ஆகி, சிகரெட் ஸ்டார்ட் ஆகி, பீடி சுருட்டு அது இது ஸ்டார்ட் ஆகி, வெத்தில அப்படி இப்படி ஸ்டார்ட் ஆகி கடைசியில் தான் வேற அதுக்கப்புறம் நிறைய பியருண்டும் அப்படி இப்படின்னு வேற சின்ன சின்ன விஷயங்களுக்கு போயிட்டு கடைசியில் பெரிய விஷயத்தில் இதாகி கடைசியில் போலீஸ்னும் அது ஒன்றும் இது அப்படி லைஃப் மாறி கடைசியில் இந்த மாதிரி ஆவிடுறது வந்து. அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா வாழணும், நீங்க எல்லோருக்கும் நல்ல லைஃப் கிடைக்கணும், நல்லா வாழணும். வெளிநாட்டுகளுக்கு போய் நல்லா சம்பாரிச்சு காரை வாங்கி வீட்டை வாங்கி நல்ல ஒரு லைஃப் வாழணும். இங்க எல்லோரும் நல்லா வாழணும்ன்ற அந்த ஒரு நல்ல நோக்கமே தவிர வேற எதுவும் இல்லை. உங்க யாரு மேல எந்த கோவம் இல்லை. நீங்க எல்லோரும் நல்லா திருந்தணும். இந்த குடிக்கிறது, வேற பழக்கங்கள், வேற கெட்ட பழக்கங்கள், நீங்க ஒன்றை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருத்தரோட கிட்டடியில தூரத்தில் ஒருத்தரோட நான் பேசிட்டு வரும்போது அவர் சொல்றாரு, அவர் கிட்டத்தட்ட 26 வயசுல சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சாராம். ஒரு நாளைக்கு
அவர் சொன்னாரு 10 சிகரெட் குடிக்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு. அப்பம் இப்ப அவருக்கு 80 வயசுன்னு நினைக்கிறேன். அப்பம் இப்பவும் குடிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். அப்பம் அவர் சொல்றாரு அந்த காலத்திலிருந்து இது வரைக்கும் அவர் தொடர்ந்து அப்படி சிகரெட் குடிச்சு தான் இருக்கிறாராம். சரியா அப்பம் அந்த காலம் என்ன விலைன்றது எனக்கு தெரியாது. இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு பேக்கெட் வந்து நான் நினைக்கிற மாதிரிக்கு 1000 ரூபான்னு நினைப்போமே. 1000 10 பேக்கெட் 10 உள்ளது 1 100 ரூபாண்டா 1000 ரூபா. அப்போ யோசிங்க, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட், ஒரு மாசத்துக்கு 30,000, ஒரு வருஷத்துக்கு 3,60,000. அது மதுபானம் குடிக்கிறவங்களும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாண்டா இதே கணக்கு தான் வரும். யோசிங்க, ஒரு 10 வருஷத்துக்கு 36,000. யோசிங்க, இப்ப சாதாரணமா ஒரு 26 வயசுல இருந்து குடிக்கிறான்னு சொன்னா இப்ப 50 கிட்டத்தட்ட ஐநா அப்படி யோசிங்க, கிட்டத்தட்ட 2 கோடி. அந்த காலத்துல விலையை அப்படி கழிச்சு பார்த்தாலும் 1.5 கோடி வந்துடும். சும்மா யோசிச்சு பாருங்க, 50 வருஷம். அவர் சொல்றாரு இது நல்ல பழக்கம் இல்லை, இது நான் பழகிட்டேன், எனக்கு அது இதாகாட்டி எனக்கு கஷ்டம், அதை பாவிச்சு தான் ஆகணும் சொல்றேன். அப்ப யோசிக்க, அப்போ இந்த மாதிரி பழக்கங்கள் சின்ன வயசுல பழகிட்டா வாழ்க்கை முழுக்க அதை விட இயலாது. அப்போ சிகரெட் குடிக்கிறதுனால இந்த உதடெல்லாம் கருத்து போயிடும், வாய் வாட வரும். அப்போ அந்த புகைனால நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லிக்கிறேன், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கேன்சர், புள்ளவங்களுக்கு கேன்சர், இல்லை வேறவங்களுக்கு கேன்சர் வரும். அப்போ வைஃபுக்கு அப்படியெல்லாம் வர சான்ஸ் இருக்குது. இது முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் நினச்சி பாருங்கள், அந்த புகை போகிறதுனால எங்களோட ஹார்ட் எப்படி இருக்கும், தண்ணி கருப்பாக பீத்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்போ இது பல சப்ஜெக்ட், இதை பேசுனா எவ்வளோ பேசிட்டு போயிடலாம், வீடியோ பெருத்துரும். அதனால் யோசிங்க, நிறைய திங்க் பண்ணுங்க. அதனால் லைஃப்பில் இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடியவங்க ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ஃப்ரெண்டாக நண்பனாக சொல்கிறேன், இது வந்து ஃபர்ஸ்ட் வார்னிங்காக நினச்சிக்கொள்ளுங்க. எங்களோட ஊரை சேர்ந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங்காக நினச்சிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்பான, ஒரு கனிவான, ஒரு வேண்டுகோளாக நினச்சிக்கொள்ளுங்க. அப்படி செய்யக்கூடியவங்க மொத்தமாக நிறுத்திக்கொள்ளுங்க. அது மிக மிக நல்லதாக இருக்குது. ஏன்னா இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய வந்து இப்போ ஆரம்பமாக இப்போ நிறைய எல்லாத்துக்கும் எக்ஷன் எடுக்கிறாங்க. சட்டப்படி யார் சன்னாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குண்டான எக்ஷன் சரியாக எடுப்பாங்க. அதனால் முடிந்த அளவு பிழைகள் இருந்து தவிர்த்து நடந்து கொள்ளுங்க. அந்த பிழையினால் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிக்கொள்ளாதீங்க. நிறைய பிழைகள் வந்து நடக்குது. அதனால் முடிந்த அளவு, எங்களுக்கு தெரியாமல் இல்லை, ஒவ்வொரு ஏரியாவிலையும் நடக்கக்கூடிய தவறுகள், நடக்கக்கூடிய பிழைகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். எல்லா நியூஸும் எங்களுக்கு வர்றது தான். அதனால் யாரையுமே மனதை உடைச்சு கொள்றதோ, இல்லாட்டி யாரையும் காட்டி கொடுக்கவோ, இல்லாட்டி யாரை மனசையும் இதாக்கி, இல்லாட்டி ஃபெஸ்ட்டுக்கு தடைபடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறது இல்லை. ஃபெஸ்ட் வந்து நீங்கள் திருந்தி கொள்ளுங்க. இப்போ இந்த மாதிரி விடயங்களை போய்த்து மாட்டிக்கலாதீங்க. உங்களோட லைஃப்பை அழகான முறையில் உம்மா அப்பா சந்தோஷப்படுற மாதிரி, குடும்பங்கள் சந்தோஷப்படுற மாதிரி, நானும் தம்பி சந்தோஷப்படுற மாதிரி வாழ்ந்து கொள்ளுங்க. இந்த சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தோடு வாழுங்க. இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடியவங்க வந்து அந்த தவறுகளை விட்டுக்கொள்ளுங்க. அதோட முக்கியமாக இன்னும் குறிப்பிட்ட வாப்பமாருக்கு சொல்றேன், அந்த பேரண்ட்ஸ் நிறைய. ஏன்னா எனக்கு கிட்டடியில் ஒரு 6 பேர் டீட்டெயில்ஸ் வந்திருக்குது. 6 பேர் டீட்டெயில்ஸ் வந்திருக்குது. ஒன்று அவங்களோட மகள் சொன்னாங்க, அவங்களோட வைஃப் சொன்னாங்க, என்ன என் வாப்பா குடிச்சிட்டு வந்து வீட்டில் தொந்தரவாக இருக்கிறாரு, அநியாயம் செய்கிறாரு, உம்மா கடிக்கிறாரு என்று சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த உம்மா அந்த மகள் அவங்களும் இருந்தாங்க. நம்பர் கூட எனக்கு தந்தாங்க, அவரோட வாப்பாவோட பேச சொல்லி. ஏன்னா நான் இந்த இடத்துல யாரு ஏதியோட நான் காட்டி கொடுக்க விரும்பலை. சம்டைம் நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சு கொள்ளுங்க. இல்லை இது வந்து உங்களுக்கு வீடு தேடி வந்து எங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்க என்ன நேரம் இல்லை. அதனால் நான் இதில் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அல்லாவுக்காக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. அநியாயமாக சல்லியை வீணாக்கி குடும்பத்தை கஷ்டத்தில் போடாதீங்க, பொண்டாட்டி புள்ளோல கஷ்டத்தில் போடாதீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து நீங்களும் நல்லா சந்தோஷமாக வாழுங்க. சும்மா இந்த வீணாக்காதீங்க, இந்த குடிக்கும் அதுக்கும் இதுக்கும் தொடர்ச்சியாக அவங்களோட பணத்தை வீணாக்கி குடும்பத்தை கஷ்டத்தில் போடாதீங்க. உங்களை நம்பி தான் உங்களோட வைஃப் இருக்கிறாங்க, உங்களை நம்பி தான் உங்களோட மகள் இருக்கிறாங்க, பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வழிகேட்டில் போனீங்கன்னா உங்களோட பிள்ளை நல்ல நிலைக்கு வராது. உங்களோட மகளை நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்க இயலாது, உங்களோட மகனை நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்க இயலாது. உங்களோட ஃபேமிலி லைஃபே வீணா போயிடும். அதனால
எங்களுக்கு உங்களோட நம்பர் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆனா உங்களை போலீஸ்லயோ சிஐடியோ உங்கள்கிட்ட சொல்லி உங்களை வந்து கொண்டு போய் உள்ளுக்கு போடுறது எங்களுக்கு பெரிய வேலை இல்லை. இவ்வளவு பேச தெரிஞ்ச எனக்கு பெரிய வேலை இல்லை. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இது மாதிரி 4 பேர் லிஸ்ட் எனக்கு வந்திக்குது. அல்லாஹ்வுக்காக சொல்றேன், உங்களோட இந்த கெட்ட பழக்கத்தை இந்த மதுவால நீங்க குடிச்சு நீங்கள் உங்களோட லைஃபை வீணாய்க்கண்டு உங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்களை சீரழிக்கிற இந்த லைஃபை வந்து விட்டுருங்க. இது 4-5 பேர்த்தால எனக்கு லிஸ்ட் வந்திக்குது. டெலிஃபோன் நம்பரும் எனக்கு கையில இருக்குது. ஸோ அதனால இது வார்னிங்கா சொல்றேன் உங்களுக்கு. அந்த கெட்ட பழக்கத்தை நீங்க விட்டுருங்க. விட்டு குடும்பத்தோட அவங்க சொல்றதை கேட்டு சரியான முறையில வாழ்ந்து கொள்ளுங்க. சரியான முறையில வாழுங்க. இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டுருங்க. இல்ல கோட் பண்ணி சொல்லி உங்களை கொண்டு போக வேண்டி வரும். அதனால சொல்றேன். ஓகே, அதனால இந்த மது குடிச்சிட்டு வந்து, ஏன்னா இப்போ உங்களெல்லாம் இப்போ வயசான உங்களெல்லாம் பார்த்து தான் சின்னவங்க எல்லாம் கெட்டு போறது. வாலிபர்கள் ஒரு நாளும் குறை சொல்ல இயலாது. ஏன் காரணம்னா வாலிபர்கள் கெட்டு போறதுக்கு காரணம் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வாப்ப மாதிரி இந்த மாதிரி மதுலையும் இந்த தேவையில்லாத பழக்க வழக்கத்திலையும் இதாக. நீங்க முன்மாதிரியா இருக்க வேண்டிய நீங்களே இந்த மாதிரி இருந்தாங்கண்டா வாலிபர்கள் வந்து நாசமா போயிடுவாங்களே. வாலிபர்கள் வளர்ந்து வர வாலிபர்கள், அதுக்கு காரணம் யாரு? பேரண்ட்ஸ். சில பேரண்ட்ஸ் இந்த மாதிரி மது குடிச்சு கொண்டு அப்படி இருக்கிற சிலவங்க 1000 ஒருத்தர் இருப்பாங்க, 100 ஒருத்தர் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் சில 2, 3, 4 பேர் இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய இந்த 2, 3 பேர் 4 பேர், முக்கியமா எங்கட ஊருக்கு நான் சொல்றேன், இந்த 3, 4 பேர் 4, 5 பேர் அப்படி இருக்கிறீங்க. இருக்கக்கூடியவங்க நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களால மற்ற வாலிபர்கள் எல்லாம் கெட்டு போறாங்க. அதுக்கு இடம் கொடுக்க இயலாது எங்களுக்கு. அதை நாங்க பார்த்துட்டிக்க மாட்டோம் ஒரு நாளும். இது வந்து ஃபர்ஸ்ட் வார்னிங். ஒவ்வொருத்தருக்கா வீடா வந்து சொல்லிக்கொண்டு இருக்க இயலாது. எங்க மகாஜன ஆரக்ஷ கமிட்டி முழு ஊர்லயும் இயங்கி கொண்டுதான் இருக்குது. வந்து ஒவ்வொருத்தரோட நியூஸ் எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கு. அதனால இது ரஃபா நான் சொல்றேன். அல்லாஹ்க்காக வேண்டி அந்த பழக்கங்களை விட்டுருங்க. இல்ல உங்களோட நம்பருக்கு பர்சனலா கால் பண்ண வேண்டி வரும். அப்படி இல்ல பர்சனலா உங்களோட வீடியோக்கு வர வேண்டி வரும். எங்களோட மகாஜன ஆரக்ஷ கமிட்டிவாலே நாங்க எல்லாரும் வர வேண்டி வரும். அப்படி இல்லையா தொடர்ந்து உங்களால் இப்படி எல்லாம் தொந்தரவாய்க்கிறேன்னு சொன்னா கால் பண்ணி உங்களை அப்படியே கொண்டு போய்த்து போட வேண்டி வரும். அந்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு வந்துட வேணாம். இது வந்து ஒரு வார்னிங்கா சொல்லிக்கொள்றேன், நலவா சொல்லிக்கொள்றேன். உங்களால அந்த வயதானவங்க பேரண்ட்ஸ் மாதிரி இப்படி இந்த வழிகேட்டுல போறதுனால வாலிபர்கள் பாவம் அறியாத வாலிபர்கள் அவங்க தவறான வழியில போறாங்க. நல்ல வாலிபர்கள் தவறான வழியில போறாங்க. முன்மாதிரியா இருக்க வேண்டிய நாங்க வழிகேட்டுல போனா அதை எங்களை பார்த்து அவங்க கெட்டு போறாங்க. இந்த வாலிபர்கள் கெட்டு போறதுக்கு காரணம் வந்து இந்த பேரண்ட்ஸ் இல்லாட்டி அறிந்து தெரிந்த படித்தவங்க. படித்தவங்க செலவங்க. ஏன்னா நாங்க வழிகேட்டுல தவறான வழியில போனா எங்களை பார்த்து அவங்க வழிகேட்டுல போயிடுவாங்க. பாவம் வாலிபர்கள் பாவம். அதனால நாங்க அவங்க வாலிபர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது. அதனால முடிந்த அளவு வந்து யோசனையோடு நடந்து கொள்ளுங்க. முக்கியமா சொல்றேன், இந்த மாதிரி மது இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொள்றேன், உங்களால உங்களோட பிள்ளைகள் அது மட்டும் இல்லாம அயல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அது மாதிரி வேறு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் இருக்கக்கூடிய பிள்ளைங்க கெட்டு போறாங்க வாலிபர்கள். ஸோ அதனால அந்த வேலையை முடிந்த அளவு தவிர்த்து நடந்து கொள்ளுங்க, விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்று நல்லா ஆரம்ப காலத்துலேருந்து நான் சொல்லிக்கொண்டு வர விடயம் வந்து பேரண்ட்ஸ் சிக்கரை குடிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் மாதிரி சின்ன வளர்ந்து வர தண்டை மகன்கள்கிட்ட வந்து காசை கொடுத்து அதை யோசிக்காமல் கடைகளுக்கு அனுப்புறது. அப்படி தொடர்ந்து கடைகளுக்கு போயிட்டு கடைக்காரரும் கொடுக்கறது. கடைசியில் பார்த்தா என்ன நடக்குதுண்டா, கடைசியில் இவங்க பழகிடுறது வந்து மகன் பழகிடுறது அவர் 10 பேருக்கு பழக்கிடுறது. இந்த மாதிரியும் நடக்குது வந்து தூள் பழக்கம் அப்படித்தான். இதாவது வந்து இவங்களை அனுப்புறது வந்து ஓகே. நான் எங்கட மகனுக்கும் சொல்லிக்கிறேன், நான் எங்கட ஃபேமிலியில் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், யாரு என்ன இருந்தாலும் சரி சிகரெட் அது இது வாங்க சொல்லி காசு தந்து பேசி வாங்கிட்டு வாண்டா எக்கானு கொண்டு போவான்னு சொல்லிக்கிறேன் வந்து. அன்றைக்கு ஒருக்கு நான் ஏசிட்டேன், என் கண் முன்னால எங்கட நாராயண மகன் ஒருத்தர் சொல்றாரு வாங்கிட்டு வா அந்த கடையில. நான் தேவனை நீங்க போய் வாங்க போயிட்டேன். நான் தேவனை நீங்க போய் வாங்க எனக்கு அவனை கெடுக்கிற அப்படி சொன்னேன். நான் ஓப்பனாவே நான் சொன்னேன், தேவனை அவர் போய் வாங்குறது தானே. அப்ப அந்த மாதிரி வேலைகள் வந்து வாலிபர்கள் கூட வானம்
யாராவது பெரியவங்க அவங்கள கண்ணியப்படுத்த தேவையில்லை நீங்க. அவங்க இந்த சிகரெட் அது இது வாங்கிட்டு வர சொல்லி, சிகரெட் நான் சொல்றது வந்து நல்ல இதுகளுக்கு நீங்க வந்து மேண்டிய மட்டும் கண்ணியப்படுத்துங்க. சிகரெட்டு, இந்த பியரு, இந்த மதுபானங்கள், இந்த மாதிரி இதுகள் வந்து தூள், இந்த மாதிரி இதுகள் வாங்கிட்டு வர சொல்லி சல்லியை தந்தாலும் நீங்க யாரும் வாங்கி கொடுக்க வேணாம், வாங்க சொல்றது கேட்கவும் வேணாம், வாங்கி கொடுக்க போக வேணாம். சிகரெட் அது இதெல்லாம் வாங்கி அப்படித்தான் பழகுறது வந்து கெட்ட பழக்கங்கள். அதனால பெரியவங்களும் வந்து சின்னவங்களை அனுப்பி அது இது வாங்குற அந்த பழக்கத்தை மொத்தமா விட்டுருங்க. அப்படியே நீங்க தான் அந்த பழக்கத்தில் இருக்கிறீங்க. சின்னவங்களுக்கு அதை காசை கொடுத்து வாங்கிட்டு வாங்கினோன்னே அவன் கொஞ்ச நாள் அவன் பழகிடுவான். அவன் பழகினது பிறகு அவனால 10 பேர் நாசமா போயிடுது. இதை கொஞ்சம் யோசிங்க ஒருத்தரும். ஓகே, அது மட்டும் இல்லாம நான் முக்கியமா சொல்றேன், எங்க ஊர்ல என்ன மற்றது வந்து வேற ஊர்கள் என்ன கொஞ்சம், ஏன்னா நாங்க சொல்றது வந்து இவ்வளவு எல்லாம் கத்தி கத்தி சொல்றேன் என்னன்னு சொன்னா ஒரு மனிதாபிமான அடிப்படையில். சரி பரவாயில்ல, பெரியவங்க தான் குடிக்கிறீங்க, அப்ப யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சின்னவங்க யார மகனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கடைக்காரவங்க சின்னவங்களுக்கு யாருக்குமே வாப்ப வாங்கிட்டு வர சொன்னா கூட யாருக்குமே சின்னவங்களுக்கு சிகரெட் இந்த அது மொத்தமா எனக்கு அது விருப்பமே இல்லை கடையில் விற்கிறது. அது என்ன பொறுத்தவரை அது பொதுவாகவே ஹராம் தான். அது கடைக்காரவங்க அது நீங்க தான் யோசிக்கணும். அதனால எது எப்படியோ விற்கிறவங்க சரி லைசன் எடுத்து விற்கிறான்னு வைப்போமே, லைசன் எடுத்து நீங்க விற்கிறீங்க, அது என்ன பொறுத்தவரை அது பொதுவாக முஸ்லீம் ஊர்களில் அது முழுமையாக கடைகளில் சிகரெட், வெத்திலை, இது போல சுருட்டு, பீடி இது முடிந்த அளவு அதை தவிர்த்து கொள்றது நல்ல. ஆனாலும் சரி பரவாயில்ல, நீங்க ஏதோ செஞ்சு கொண்டு போறேன்னு வைப்போமே, சரி யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் சொல்றதான் சரி, எனக்கு நான் விட மாட்டேன்னு நினைச்சிட்டு நீங்க பிடிவாதத்துல நீங்க செய்யறீங்க. சரி செய்யறீங்க, அல்லாட பயம் இல்லாம நீங்க செய்யறீங்க, ஹராம் ஹலால் பார்க்காம நீங்க செய்யறீங்க. சரி அது உங்களோட உள்ள விஷயம், உங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ள விஷயம். ஆனா ஒரு சமூகத்தை சீர்கெடுக்க வேணாம். நீங்க அப்படியே விற்கிறதா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட வயது, அந்த வயதுக்கு மேல தானே அது விற்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க தவிர நீங்க சின்ன சின்னவங்களுக்கு எல்லாம் வாப்பா வாங்கிட்டு வச்சோன்னா, நானும் வாங்கிட்டு சொன்னேன், தம்பி வாங்கிட்டு சொன்னு சொல்லிட்டு கடையில விற்கிறத மொத்தமா விட்டுருங்க. அப்படி விற்கவே நாம், அது உண்மையில பெரிய தவறு, அது பெரிய தவறு, வித்துறாதீங்க. அது அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்க. மொத்தமாவே செய்யறது தவறு, ஹராம். ஆனா அதுக்கும் மேல நீங்க சின்ன சின்னவங்களுக்கெல்லாம் வித்தீங்கன்னு சொன்னா, கொடுத்தீங்கன்னு சொன்னா அது பெரிய பாவம். அதே நேரம் அந்த பொடியன் அப்படி பழகிடுவான், அவனால 10 பேர் நாசமா போயிடுவான். அதனால நீங்க முடிந்த அளவு யோசிச்சு நடந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. அந்த பிசினஸ்ல நிச்சயமா பரக்கத்திக்கணுமா இருந்தா இதை முழுமையாக நீங்க தவிர்த்து கொள்றது நல்லது. அதையும் தாண்டி நீங்க அதை செய்யத்தான் வேணும்னு சொல்லி செய்றீங்கன்னு வைப்போம். ஆனா அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள விஷயம். ஹராம் ஹலால் வந்து அது நீங்க யோசிக்கணும் கட்டாயம். அப்படியே இருந்தாலும் சின்னவங்களுக்கு முடிந்த அளவு விற்கிறத தவிர்த்து கொள்ளுங்க, விற்க வேணாம், ஸ்ட்ரிக் ஆயிடுங்க. ஏன்னா எங்கட கடையில வந்து வருவாங்க சின்னவங்க, ஐடி கார்டை தூக்கிட்டு வருவாங்க, சிம் கேட்டு வருவாங்க, நான் கொடுக்க மாட்டேன், வாப்ப தந்தானு உம்மை தந்தான்னு சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டேன் நான். சின்னவங்க வார ஐடி கார்டு எடுத்துட்டு வருவாங்க, சிம் கேட்டு வருவாங்க, கொடுக்க மாட்டேன் நான். அதே அவங்களுக்கு எப்ப ஐடி கார்டு வருதோ அதுக்கு பிறகு நான் கொடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் யாரையாவது ஐடி கார்டை தூக்கிட்டு வந்தேன்னு சிம் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன், அது சட்டப்படி குற்றம், அது கொடுக்க இயலாது, ஒவ்வொருத்தரையும் ஐடி கார்டுக்கு கொடுக்க இயலாது அப்படி. அது மட்டும் இல்லாமல் சின்னவங்க வாப்படா உம்மடான்னு சொல்லி தூக்கிட்டு வாரது, நான் வாப்பை தான் அனுப்பினாலும் நான் கொடுக்க மாட்டேன். நான் தேவைன்னா வாப்பா வந்து எடுத்து கொடுக்க சொல்லுவேன், இல்லாட்டி உண்மைக்கு எடுத்து கொடுக்க சொல்றது. அப்படி உண்மைண்டா உம்மட ஐடி கார்டை தூக்கிட்டு வருவாங்க, பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள வாரது, சரி அங்கே எங்களோட பஜாரில் வருவாங்க, வந்தால் நான் கொடுக்குறேன். இல்லை பணம் மட்டுமே நோக்கமா அப்படி இருக்கக்கூடாது. நாங்க சமுதாயத்தை பத்தியும் யோசிக்கணும். அந்த அதே நேரம் சின்ன வயசு உள்ளவங்க அப்படி வந்து சில உமக்கு வாப்புக்கு தெரியாம வந்து ஐடி கார்டு எடுத்து கொண்டு வந்து சிம் எடுத்துட்டு போயிடுவாங்க. சம்டைம் அவங்க வேற வேற வழியில போயிடுவாங்க. அப்படியே பாஞ்சு போன கதையை கூட வேற ஒரு ஊர்கள் இருக்குது, வந்து சின்ன வயசுல வேற வேற கனெக்ஷன் அப்படி போயிடுறாங்க. அப்போ வந்து உமா அப்ப தவிக்க வேண்டிய சிச்சுவேஷன். அதுக்கு காரணம் அந்த கடைசியில் அந்த சிம் வித்ததா போயிடும், அந்த மாதிரி எல்லாம் வரும் சிச்சுவேஷன். அதனால நாங்க சமுதாயத்தை பத்தியும் யோசிக்கணும், ஹராம் ஹலால் யோசிக்கணும். அதே நேரம் சம்டைம் இப்படித்தான் நாங்க தவறு செய்வோம், ஆனா அதே எல்லாருக்கும் அந்த தவறு போகணும்னு அப்படி நினைக்கவும் கூடாது. நாங்க யாரா இருந்தாலும் தான் தவறை நாங்க முடிஞ்ச அளவு தவிர்த்து கொள்ளணும். அப்படி இல்லையா அந்த தவறு இன்னொருத்தருக்கு பழக்கக்கூடாது. அதுக்கு சிகரெட் பழக்கம் அது குடிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் இது தவறு என்று சொல்லிட்டு நாங்க இதை இன்னும் 10 பேருக்கு பழக்கிறன்ற வந்து எவ்வளவு பெரிய தவறு. அதே மாதிரி மதுபானத்துக்கு பழக்கப்பட்டவங்க அது தவறுன்னு தெரியும், அவங்க விட்டுக்கொள்ள இல்லாம தவிப்பாங்க, ஆனாலும் அதை 10 பேருக்கு அவங்க பழக்கினா எவ்வளவு பெரிய தவறு. அப்போ பாவத்துக்கு மேல பாவம், பாவத்துக்கு மேல பாவம் நாங்க சுமந்து கொள்ள வேண்டி வரும். அதனால
முடிந்த அளவு அல்லாவுக்காக இந்த மாதிரி தவறுகளை முடிந்த அளவு தவிர்த்து கொள்ளுங்க. இது நாங்கள் கட்டாயம் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் வந்து. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்தே சொல்லிக்கொண்டு வர்றது வந்து இந்த பொதுவாக, ஏன்னா இப்போ அதிகமாக செக் பண்ணுறாங்க வாகனங்களில், பொதுவாக வீலுகள் என்றாலும் தான் 3 பேர் தான் டிரைவர், அதுவும் இல்லாமல் பின்னால் 3 பேர் 4 பேர், அதாவது டிரைவரையும் சேர்த்து 4 பேர் தான் அந்த வீலுகளில் போகலாம். அதாவது பின்னுக்கு 4 பேர் 5 பேர் 6 பேர் 7 பேர் அப்படி போட்டுட்டு போறாங்க சிலவங்க. இங்க எங்கட ஊர்ல நான் அப்படி கண்டது இல்லை, சில ஊர்கள் அப்படி கண்டிருக்கிறேன், எங்களோட ஊர்ல நான் கண்டில்லை. பொதுவாக அதையும் பின்னால 3க்கு மேல 4 பேர் 5 பேர்னு போட்டு போறேன். ஏண்டா இப்ப பொதுவா எழுதுறாங்க, அதாவது இனி அதனால சிக்கலாயிரும். ஆக்சுவலி கொஞ்சம் அதையும் யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்குகள் வந்து அதிவேகமாக போகிறத வந்து முடிந்தாலும் நிறுத்தி கொள்ளுங்க. இந்த ஹெல்மெட் போடாமல் போகிறது, அதே நேரம் முன்னுக்கு டிரைவர் அதை ஓட்டிட்டு போகிறவங்க ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, பின்னுக்கு ஹெல்மெட் இருக்காது. அப்போ இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய போலீஸ் அவங்களுக்கும் சிக்கலாயிரும் வந்து. அவங்களுக்கு இப்போ இது விடுறதா எழுதுறதா இந்த பிரச்சனைகளெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அப்படி எழுதிட்டாங்கன்னு அவங்களோட பேரண்ட்ஸ் போகிறது, இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது வந்து. அதே நேரம் அதால் அவங்களோட நிறைய இடங்கள் அப்படி நடந்து இருக்குது வந்து. பேரண்ட்ஸுக்கு பாவம், தூரங்கள் எல்லாம் தொழில் செய்கிற பேரண்ட்ஸ் வந்து சில நேரம் வர வேண்டி வர்றது, ஆக்சிடென்ட் நடந்து பெரிய விடயங்கள் நடந்த பின்னால் அவங்க பேரண்ட்ஸ் சீரழிய வேண்டி வர்றது, வாகனங்களை கொண்டு போயிடுவாங்க, அது பல பிரச்சனை ஆயிரும். அதனால பாவம், ஏன்னா இந்த காலத்தில் வந்து நார்மலாகவே மனிதனுக்கு வாழ்றதுக்கு நல்ல கஷ்டமான ஒரு காலம். அதனால் எங்களை பெத்த அம்மா அப்பாக்கு நாங்கள் தொந்தரவு கொடுக்காம முடிந்த அளவு நாங்கள் முறையாக வாழ்ந்தோம்னு சொன்னால் பாவம் வேண்டாம். இல்லாட்டி அவங்களும் போலீஸ் வழியை சாவி வழியை அப்படி இப்படி சீரழிய வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடுறது வந்து இந்த புள்ளவங்க செய்கிற தவறுனால. அதனால் பிள்ளைங்களும் யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. அதே நேரம் உம்மா அப்பாவும் கொஞ்சம் முடிந்த அளவு வந்து பிள்ளைங்களை எங்கே போகிறாங்க வாராங்கன்னு கொஞ்சம் கண்காணிப்போடு இருங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். அதே நேரம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் வந்து, இப்போ நிறைய இடங்களில் வந்து என்னடா ஒரு மாப்பிள்ளை தேடுறதும் கஷ்டமாகிக்குது, பொண்ணு தேடுறதும் கஷ்டமாகிக்குது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஆகிட்டுது. என்ன காரணம்டா, மாப்பிள்ளையும் இருக்கிறாங்க வேண்டிய மட்டும், பொண்ணும் இருக்கிறாங்க வேண்டிய மட்டும். பொண்ணை தேடி பார்த்தா அது என்ன ஃபோனில் இப்படி தானே உங்களுக்கு தெரியும் என்னடி, வாட்ஸ்அப்லேயும் அதுலேயும் இதுலேயும் அப்படி இப்படின்னு இந்த பேர் மட்டும்தான் லவ்னு சொல்லி கடைசியில் பேரை நாரடிக்கிற வேலை தான் நடக்குது நிறைய. இப்போ அவங்களோட பேரை அவங்களே கெடுத்துக்கொள்கிறாங்க. அழகான உம்மா நல்ல உம்மா அப்பா, நல்ல ஃபேமிலி, நல்ல நான தம்பி, நல்ல தாத்த தங்கச்சி, கடைசியில் பார்த்தா என்ன நடக்கும், லவ்ன்ற பேரில் சின்ன சின்ன வயசில் மாட்டிக்கொள்கிறாங்க. கடைசியில் கல்யாணம் இப்படி பேச போனோன்னே அந்த கதையை தான் 10 பேர் சொல்கிறாங்க. நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா, இப்படி ஒரு பிரச்சனை. மற்றபடி பொடியனை பார்த்தா அப்படியே வளர்ந்துட்டு வருவான், கடைசியில் பார்த்தா சிக்ரெட் இல்லாட்டி தூள் இல்லாட்டி வேறு பழக்க வழக்கம், இல்லாட்டி ஆரம்பத்தில் உள்ள பழக்கத்தை ஆட்கள் சொல்கிறது வந்து. அவன் தெரிஞ்சிருப்பான், சின்ன 17 வயசு 18 வயசு 19 20 21 வயசில் இப்படி தவறு செஞ்சுப்பான். அவன் பொடுபோக்கா கடைசியில் அவன் திரும்பி 25 26 27 வயசு ஆயிரத்துக்கு போகிற கூட பழையதெல்லாம் சொல்லுவாங்க. அது மக்கள் சொல்லத்தான் செய்வாங்க. நான் இதை என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், வளரக்கூடிய வாலிபர்கள், அதே நேரம் இந்த எங்கட ஸ்கூல் போகக்கூடிய பெண்ணு பிள்ளைகள் முடிந்த அளவு ஒழுக்கமாக முறையாக வாழ்ந்து கொள்ளுங்க. பேரை கெடுத்துக்கலாதீங்க. கல்லென்னுண்டா கல்லென்னா, கெட்டவள்டா கெட்டவள்ன்றா. இப்போ லவ் பண்ணாண்டா அது நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் அது பேரளவில் இதுதான், அது லவ்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் மக்கள் சொல்லிடுவாங்க. தெரிஞ்சால் கூட்டாளி மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க, இன்னாரோட லவ் பண்ண அன்னாரோட லவ் பண்ண அப்படி இப்படின்னு. ஒன்றுமே இல்லை, ஒரு விரல் ஒரு நகம் கூட பட்டு இருக்காது, 1000 கதையை சொல்லிடுவாங்க. அப்போ இப்படியெல்லாம் சிக்கல் இருக்குது. அப்போ கடைசியில் பிரச்சனை யாருக்குன்னு சொன்னால் அந்த உம்மா அப்பாக்கு, நான தம்பிக்கு, கூட்ட குடும்பத்துக்கு. நல்ல ஒரு இடத்துல நல்ல மாப்பிள்ளை பார்க்க போதான் அங்கே யாராவது போய்த்து அதை ஊதிட்டு விட்றது, அப்போ அதை சொல்லிடுறது, இல்லாட்டி போகிறேன். ஏன்னா இப்போ பொதுவாகவே உள்ள குடும்பம் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, வஞ்சகம். அப்போ ஒருத்தர் நல்லா வரண்டா அப்படிங்கிற காலத்தில் இப்படியே தான் நடந்துட்டுன்னு சொன்னால், ஒரு பொம்பளை புழுக்கு ஆம்பளை புழுக்கு இப்படியான இதுண்டா அது அவங்க குடும்பமே நிறைய இடங்கள் அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் அந்த நல்ல சம்பந்தங்களை நல்ல இதுகளை அதை வந்து அதில் சூடு காய்ராக்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நல்லா வர்றத விரும்பாத சில ஃபெமிலியர் கூட இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் முடிந்த அளவு யோசனையோடு நடந்து கொள்ளுங்க. வளரக்கூடிய பெண் பிள்ளைகள் அதே மாதிரி ஆண் பிள்ளைகள் தான் பேரை கெடுத்துக்கலாதீங்க, கல்லண்ட பேரை கேட்டுக்கலாதீங்க, கெட்டவண்ட பேரை கேட்டுக்கலாதீங்க. பேர் வந்தால் வந்தது தான், அந்த குடும்பத்திலே அந்த மறக்க அடிக்க இயலாது, வந்து மறக்க அடிக்க இயலாது.
அதனால முடிந்த அளவு யோசனையோடு நடந்து கொள்ளுங்க. பாவம், ஏன்னா இந்த காலம் லட்சக்கணக்கு சல்லி இருந்தாலும் போதாது. அப்போ அந்த வாப்பா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்குது, அந்த உம்மா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்குது. ஒரு குடும்பம் இயங்குறன்றது வந்து லேசான கஷ்டம் இல்லை. அதனால அவ்வளோ கஷ்டமான ஒரு காலம். ஏன்னா இப்போ எல்லாமே எக்ஸ்பென்சிவ், செலவு கூட. அதனால படிக்கக்கூடியவங்களோட படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாத வேலைக்கு போகாதீங்க. வயது அந்தந்த காலங்கள் அழகா ஆம்பளை பிள்ளை பெப்பிள்ளை அழகா கல்யாணம் முடிச்சுக்கொள்ளலாம். அது எல்லாமே நடக்கும் அந்த காலத்துல. யாருமே முடிக்காம இருந்ததில்லை. நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பங்கள், நல்ல பெண் பிள்ளை இருக்குது, நல்ல ஆம்பிளை இருக்குது. அந்தந்த காலங்கள் அழகாக முடிச்சுக்கொள்ளலாம். பொய்க்கு இந்த சும்மா இந்த பொம்மை லவ்னு சொல்லிட்டு சும்மா அதே வயசில் அதே கிளாஸில் லவ்ன்ற பேரில் உங்களோட பேரை மட்டும் கெடுத்துக்கலாதீங்க அல்லாவுக்கா. ஏன்னா ப்ளீஸ் ஏன்னா உங்களோட வயசு அப்படி. கொஞ்சம் யாராவது புகழ்ந்துட்டா, ஒரு பொம்பளை புள்ள ஆம்பளை பொடியை மாதிரி சும்மிக்கிறோம் புகழ்றது அழகுன்றது அப்படின்றது, உலகத்தில் உன்னை விட அழகு யாரும் இல்லைன்றது அப்படின்ட்டு இப்படின்ற அழகான வார்த்தைகளில் சும்மா மசங்கி சின்ன வயசில் அப்படி தான் 1000 வார்த்தைகள் சொல்கிற அந்த வார்த்தையில் மசங்கி கடைசியில் இதுதான் உலகம்னு சொல்லி அப்படியே உங்களோட பேரை கெடுத்து கடைசியில் அந்த குறிப்பிட்ட காலம் வந்தது பிறகு கவலைப்படுவீங்க. அதனால் சும்மா இந்த லவ்ன்ற பேரில் இந்த படிப்பை வீணாக்கி கொண்டு உம்மா அப்பட நம்பிக்கை வீணாக்கி இவ்வளோ அழகா வளர்க்கலுமுண்டா, இவ்வளோ அழகா படிக்க வைக்கலுமுண்டா, இவ்வளோ அழகா உங்களை எல்லாம் அழகா பெருக்க வச்சு ஒழுக்கம் அப்படி வளர்க்க தெரிஞ்ச உம்மா அப்பாக்கு ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளைய, ஒரு நல்ல மாப்பிள்ளைய, மகளுக்கு விரும்பின ஒரு மாப்பிள்ளைய அந்த மகளில் விருப்பத்தோட கல்யாணம் முடிச்சு கொடுக்குறது வந்து பெரியவையில் அவங்க நிச்சயம் அதை செய்வாங்க. உம்மா அப்பா வாழ்றதே உங்களுக்கு ஆத்தான். அப்போ பொடியமாரும் அப்படிதான். நீங்களும் கட்டாயம் யோசிங்க, உங்களோட உம்மா வாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, எவ்வளோ நம்பிக்கையோட வளர்க்குறாங்க, எவ்வளோ எதிர்பார்ப்போட வளர்க்குறாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பை இந்த லவ்ன்ற பேரில் அவங்களோட முகத்தில் கரையை பூசுகிற மாதிரி நீங்கள் செஞ்சிடாதீங்க, பேரை கெடுத்துடாதீங்க. கடைசியில் அந்த நம்பிக்கை அப்படியே குட்டிச்சோறாக்கிடாதீங்க, நம்பிக்கை அப்படியே போயிடும். அதனால் அந்த நம்பிக்கை குட்டிச்சோறாக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் பொடிய மாதிரி கொஞ்சம் யோசிங்க. அவரவர தங்கச்சி யாராவது ஒரு பொடியனொத்தன் லவ்வுன்ற பேரில் அந்த தங்கச்சியிற பேரை கெடுத்தால் அப்பம் யோசிச்சு பாருங்க. அப்போ லவ்வுன்ற பேரில் அப்பம் வேற யாருக்காவது கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டிய, கல்யாணம் பேச வேண்டிய சிச்சுவேஷன் வந்துட்டுது. ஒரே வயசு, தொழிலும் இல்லை, துறவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே வயசு, அது நடக்கிற காரியம் இல்லை. நல்லா யோசிங்க. அப்போ கடைசியில் குறிப்பிட்ட வயசு வந்தோடனே வேற கல்யாணம் முடிச்சு கொடுக்க பேச போகிறீங்க. அப்போ அவன் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு கடைசியில் இந்த பழைய அந்த சப்ஜெக்டை வந்து அந்த மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிட்டுது. கடைசியில் பிரச்சனைன்னு வைப்போம். சும்மா யோசிங்க. இது அவரவர தங்கச்சிக்கு நடந்தால் எப்படி இருக்கும்ன்றத ஒவ்வொரு மற்ற பொம்பளை புள்ளோகளை ஏமாற்றக்கூடிய, லவ்ன்ற பேரில் மற்ற புள்ளோகளில் பேரை கெடுக்கக்கூடிய வாலிபர்களும் யோசிங்க. அப்படி இருந்தால் அப்போ அது கல்யாணம் நடக்காது. ஆனால் வேற இது கல்யாணம் முடிச்சிருவாங்க, இதாகிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோ பாவம் அது. நாங்கள் சும்மா யாரும் எந்த பொம்பளை பிள்ளைகளும் பேரில் கெடுத்துடக்கூடாது. ஏன்னா அந்த உம்மா அப்போ எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி வரும், எவ்வளோ கவலைப்படுவாங்க, எவ்வளோ மனவேதனைப்படுவாங்க. இன்னும் நேற்று மூணாத்து நடந்த ஒரு சம்பவம், எங்கேயோ ஒரு ஊரில், அது உங்களுக்கு தெரியும், அந்த நியூஸும் பார்த்துருப்பீங்க. ஏதோ அந்த ஊரும், எனக்கு ஊர் பேர் நினைவில்லை. நான் நினைக்கிறேன் வந்து பபா ஒன்று கிடச்சி கடைசியில் யாருக்குமே தெரியாமல் கொண்டு போயிட்டு அப்படியே புதைச்சிட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன இது யோசிச்சிங்க, புதைச்சிட்டாங்க. கடைசியில் வந்து அந்த பபா கிடைச்சோன்னே ஸ்கூல் போகிற பிள்ளை உண்டு, ஸ்கூல் போகிற பிள்ளைன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். எது எப்படியோ அதுவும் எங்கடது தான். சரி, இப்போ என்ன நடந்துக்கிட்டா கடைசியில் வந்து ஏதோ அது பபா கிடைச்சதில் வருத்தம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்தா என்ன இது எல்லாம் விசாரித்து பார்த்தா இந்த புள்ள கிடைச்சதால வந்து இது கடைசியில் புள்ளைங்க மாட்டி எல்லாம் தோண்டின்னு கொண்டு போயிட்டேன். நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டடியில். சரி, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இது ஸ்கூல் போகிற பிள்ளை உண்டுன்னு நினைக்கிறேன் நான். சரி, இதில் முன்ன பின்ன அது எப்படியோ ஒரு இது சின்ன வயசு தான், 20 வயசை விட குறையன்னு தான் நினைக்கிறேன். அப்போ இந்த சம்பவம்னு நீங்கள் எல்லாரும் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்போ எவ்வளோ மனவேதனைப்படக்கூடிய ஒரு கொலை நடந்திருக்குது. அப்படி பார்த்தா ஒரு கொலை, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு சின்ன பிள்ளை இது. அப்போ இது எப்படியோ எங்கள்ட அந்த புள்ள செஞ்ச தவறு தானே, அந்த தவறினால நடந்த இதுதானே. ஒரு தவறை இதனால எத்தின தவறு, ஒரு தவறினால எத்தின தவறு. அப்போ யோசிங்க, அது ஒரு தவறு. அப்படி பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும் யாரையும். விபச்சாரம் பெரிய தவறு. அது மட்டும் இல்லாமல் கொலை எவ்வளோ பெரிய குத்தம் கொலை.
அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன குழந்தை பிள்ளையோண்ட ஈவிரக்கம் இல்லாமல் அது எவ்வளோ ஒரு மனிதாகம் இல்லை, ஒரு மனுஷ தன்மையே இல்லை, ஈவிரக்கமே இல்லை. அப்போ பாருங்க அப்படி. அது மட்டும் இல்லாமல் பொய், அங்கே இங்கே பொய்க்கு பொய், கடைசியில் அந்த பொய்யும் மாட்டி இது ஒரு தவறு எத்தனாயிரம் தவறுக்கு வழிவகுக்குது. அதனால் முடிந்த அளவு ஒவ்வொருத்தரும் தவிர்ந்து நடந்து கொள்ற நல்லது. இது எங்களுக்கு எடுத்துக்கொள்றதுக்கு சொல்கிறது இல்லை. ஏன்னா எங்களுக்கும் 1000 வேலை இருக்குது. சமூகத்தில் எல்லாரையும் திருத்தி கொண்டு இருக்கோம் இயலாது, எல்லாரையும் ஒவ்வொருத்தராக சொல்லி கொண்டு இருக்கோம் இயலாது. ஆனால் பேச வேண்டிய கட்டத்தில் பேச வேண்டும் என்றதுனால தான் நான் இது பேசுகிறேன், சொல்ல வேண்டிய கட்டத்தில் சொல்ல வேண்டும் என்றதுனால தான் சொல்கிறேன். அதனால் முடிந்த அளவு ஒவ்வொருத்தரும் யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. நிச்சயமாக என்ன தவறு செஞ்சாலும் ஒரு நாள் அந்த தவறு நிச்சயமாக வெளியாகும், மாட்டுவாங்க. அப்படியே இல்லையா நிச்சயமாக அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் சரி அந்த தவறுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அதை வெளியாக்குவோம் நல்லா. அதனால் நாங்கள் பொதுவாக பயந்து நடந்து கொள்வது நல்லது. முடிந்த அளவு அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்கிறத நாங்கள் தவிர்த்து கொள்வோம். மற்றது அண்டை அயலவர்கள் இதுபோல் மற்றவங்க முடிந்த அளவு நாங்கள் நல்லா நடந்து கொள்வோம். அதே நேரம் ஒவ்வொருத்தரும் நினைங்க ஒவ்வொரு நாட்டிலையும் சட்டத்தை மதிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சட்டம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், சட்டத்தை மதிக்கிறது. அதனால் அந்த சட்டம் அதை நிச்சயமாக அவங்களோட கடமையை செய்வாங்க. ஆனால் நாங்கள் பிழை செஞ்சுட்டு ஒரு நாளும் யார் என்ன பேசினாலும் பிழை செஞ்சால் பிழை தான், அது தவறுண்டா தவறு தான். ஸோ அதனால் முடிந்தளவு தவறுகள் செய்யாமல் முறையாக நடந்து கொள்ளுங்க. எனிவே சமூகம் கட்டாயம் எல்லோருமே ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களோட ஊர்லேயும் முழுமையாக கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட மகஜன ஆரக்ஷ கமிட்டி முழுமையாக இயங்கி கொண்டு இருக்கிறது. எங்களோட ஊர்லேயும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கிறாங்க. யார் என்ன தவறு செஞ்சாலும் அந்த நியூஸ் எங்களுக்கு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வாலிபர்களாக இருக்கலாம், வாலிப பெண்மணிகளாக இருக்கலாம், இந்த தெவட்ட வழிகளில் குந்தி கொண்டு இதாகிறது, இந்த தெவட்ட வழிகளில் குந்தி கொண்டு ஃபோட்டோ எடுக்கிறது, தெவட்ட வழிகளில் குந்தி கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறது, இந்த ஆம்பளை பொம்பளை புள்ள பேசிக்கொண்டு இருக்கிறது, இது எல்லாமே கண்காணிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால அது மட்டும் இல்லாமல் அது உங்களோட பேரண்ட்ஸுக்கும் அது போயிடும் அந்த நியூஸ். அது நேரம் நிறைய சிக்கல் ஆயிரும். அதனால முடிந்த அளவு இந்த தேவட்ட வழியில் ஸ்கூல் போறேன்டா ஸ்கூலுக்கு போங்க, ஓத போறேன்டா ஓத போங்க, படிக்க போறேன்டா படிக்க, கிளாஸ் போறேன்டா கிளாஸ் போங்க, சத்தம் இல்லாமல் வீட்டு வாசலுக்கு போய் சேர்ந்துருங்க. அங்கங்கே கூட்டமாக இருக்கவான இரவேகளில் இஷா தொழுகை பிறகும் முடிந்த அளவு 7, 8, 9, 10 மணிக்கு தேவையில்லாமல் நீங்கள் ரோட்டு வழியை அங்கங்கே கூட்டமாக தெரிகிறத முடிந்த அளவு நிறுத்திக்கொள்ளுங்க. எல்லாமே கண்காணித்து கொண்டு தானே இருக்கிறோம், கண்காணித்து கொண்டு தானே இருக்கிறாங்க. ஸோ இனி முழுமையாக எல்லா ஆக்ஷனும் எடுக்கப்படும். அதே நேரம் எங்களோட அங்கும்புற ஓஐசியும் ஆரம்பத்திலையும் கிட்டடியிலையும் ஜும்மாவில் நாங்கள் அந்த ஜும்மாவுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது பேசினோம். அதுபோல் அங்கே அங்கும்புற ஜெயவர்தன ராமையிலையும் நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, நிறைய விடயங்கள் பேசினோம். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாமே கண்காணிச்சிருப்பீங்க. அந்த லைவ் கூட நான் எல்லாமே போட்டேன்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா எங்களோட முறை என்ன சொன்னேன்னாண்டா நாங்கள் இப்படித்தானே ஒரு வார்னிங் இல்லாமல் ஒன்றையும் சொல்லாமல் தட்டம் குட்டங்கன்னு சொல்லிட்டு எக்ஷனுக்கு இறங்குறது அவ்வளோ நல்லதில்லை. அதனால் ஏன்னா அது ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அதனால தான் ஆரம்பத்திலேயே நாங்கள் எல்லாருக்கும் எல்லாமே சொல்லிடுறது. இப்போ ஆரம்பத்திலே எல்லாம் நாங்கள் சொல்கிற ரீசன் அதுதான். இப்போ எல்லாமே சொல்லிட்டோம், நிறைய விடயங்கள் சொல்லியாச்சு. அதனால் நீங்கள் முடிந்த அளவு இந்த தேவட்ட வழியில் குந்தி கொண்டு கூத்தடிக்கிறது, இரவேகளில் அங்கிங்க இந்த நடமாடி திரிகிறது, கூட்டமாக நடமாடி திரிகிறது, இரவேல 10, 11, 12 மணிக்கெல்லாம் அங்கே ஒவ்வொரு வீட்டுகளில் அங்கங்கே ஏரியாவில் போயிட்டு அங்கே சத்தம் போட்டுக்கொண்டு இருக்கிறது, யாருக்கும் தூங்க இல்லாமல் போய்த்து அங்கே அலட்டியாக கஷ்டப்படாகி கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் முடிந்த அளவு தவிர்த்து கொள்ளுங்க. இதே நேரம் பொதுவாக எங்களோட ஊரில் உள்ள பேரண்ட்ஸ்களுக்கு ஒரு விடயம் சொல்கிறேன், உங்களோட பிள்ளைங்கள் உங்களோட வாலிபர் கடைசியில் யாரும் பேச வருவானா, ஏண்டா இப்படி ஒன்று ஒவ்வொருத்தரால தான் மற்ற புள்ளெல்லாம் கெட்டு போகிறது. அதனால பொதுவா பேரண்ட்ஸுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொள்றேன், நீங்க உங்களோட பிள்ளைங்களை இரவேல இஷாவுக்கு பிறகு விடாதீங்க. ஊர் சுத்தவோ ஊர் மேயவோ அதுக்கோ இதுக்கோ விடாதீங்க. எங்க போறாங்க, எங்க வாராங்க, எத்தனை மணிக்கு போறாங்க, என்னத்துக்காக போறாங்க எல்லாம் கண்காணிங்க, பாருங்க. நீங்க வெளிநாட்டில் இருக்கிற வாலிபர்கள் அதானே வெளிநாட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் வெளிநாட்டில் சவுதியில, துபாயில, கட்டார்ல, லண்டன்ல, அமெரிக்கால உலகம் எல்லாம் ஈக்கிறீங்க. நீங்க லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு காசு அனுப்புறீங்க. இங்க
இங்க வைஃபும் நல்லா ஆக்கி அரைச்சி போடுறாங்க. இங்க வாலிப ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க திண்டு போட்டு அவங்க கூத்தடிச்சு திரிஞ்சாண்டா யோசிங்க. நீங்க நல்லா பாதுகாக்கணும், யோசிங்க. அதனால சும்மா இந்த எல்லாருமே தண்டை புள்ள சூபின்னு சொல்லிட்டு இல்லாம கொஞ்சம் உங்களோட பிள்ளைங்களை ஆராய்ங்க. என்ன நடக்குது, எங்க போறாங்க, எங்க வாராங்க, என்ன நடக்குது, ஏது எவ்வளோ எல்லாமே விசாரிங்க. சரியா? கட்டாயம் நீங்க பாருங்க. கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் கால் பண்ண டைமுக்கு நீங்க கேளுங்க. இரவை சுத்தினா எங்க விளையாட அவனோட பர்சனல் நம்பரு கால் எடுத்து கேளுங்க, எங்க போனா வந்தாயிடு. ஏன்னா பெத்தத்துக்கு நீங்களே கட்டாயம் நீங்களே அல்லாட்ட வாக சொல்லணும். அது மட்டும் இல்லாம நீங்களே யோசிங்க வந்து, ஏன்னா ஒத்தன் கெட்டு போனா ஒத்தனால 10 பேர் கெட்டு போவான். அல்லா பாதுகாக்கணும். சும்மா யோசிங்க. யாரையும் ஒத்தர புள்ளைய வந்து ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தை பழகி அப்போ சும்மா யோசிங்க. நீங்க அங்க தொழுது கொண்டு ஓதிக்கொண்டு இருப்பீங்க, இங்க பார்த்தா பொடியும் வேற கெட்ட பழக்கத்தை பழகி முழு ஊருக்கும் பழக்குட்டான்னு வைப்போம். அந்த முழு பாவம் உங்களுக்கு வருமே. இதை நீங்க யோசிக்கிறீங்களா? யோசிங்க. வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அதனால வெளிநாட்டு சல்லியை மட்டும் அனுப்பிட்டு திண்டா குடிச்சா படுத்தா இதாகினா உடுப்பு வாங்கினா அதை மட்டும் கேட்டுட்டு ஈக்காதீங்க. விளங்குதா? வெளிநாட்டில் ஈக்கக்கூடியவங்க கட்டாயம் வீட்டிலே கோல் எடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாலு பிடிங்களை கத்தி கொண்டு சொல்லி கொண்டு ஈக்கலாது வந்து. அதனால வீட்டிலே கோல் எடுத்து பொடியன் எங்க போறான், என்ன நடக்குது, பொம்பளை புள்ள என்ன செய்யுது, உமாவோட கிச்சன்ல வந்து உதவி செய்தான்னு கேளுங்க. உண்மை கிச்சன்ல ஆக்கி கொண்டு இருப்பாங்க, இங்கால பார்த்தா ரூம்ல கூத்தடிக்கிற மாப்பிள்ளை தேடி கொண்டிருக்கும். நிறைய இடத்துல அப்படி ஈக்குது வந்து. கடைசியில் கல்யாணம் முடிச்சு கொடுக்க பார்த்தோன்னே ஏலா நான் முடிக்கல அவனை தான் முடிப்பேன்றது வந்து. கடைசியில் பார்த்தா அவன் குடு கஞ்சாக்காரனா இருப்பான். சரி, அப்படி ஒரு மாப்பிள்ளை தேவையா உங்களுக்கு? மகளுக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை தேவையா? அப்படி ஒரு கட்டம் வரணுமா உங்களுக்கு? அதனால பார்க்கக்கூடியவங்க அல்லாவுக்காக யோசிங்க. வெளிநாட்டில் இருக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறீங்க, காரை வாங்குறீங்க, பங்களா வாங்குறீங்க, எல்லாம் வாங்குறீங்க. கடைசியில் இங்கால பார்த்தா புள்ளோல எல்லாம் வேற வேற வழியில பேத்திக்கும். கடைசியில் தலையில கை வச்சுட்டு அழுவீங்க. தலையில கை வச்சுட்டு அழுவீங்க. எல்லா அந்தஸ்தும் வேணும். குடும்பத்தில் புள்ளவங்க பொண்டாட்டி வழிகேட்டில் போயிட்டாங்கண்டா அல்லா பாதுகாக்கணும். எல்லாம் முடிஞ்சு. நிறைய இடத்துல நான் உண்மையில கேள்விப்பட்டது, உம்மா ஒரு பக்கத்தில் ஆட்டம், மால் இன்னொரு பக்கத்தில் ஆட்டம். வாப்ப வெளிநாட்டில் கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறது. இனி எங்க உருப்படுமா? அல்லா பாதுகாக்கணும். இதே நல்லா யோசிங்க. அதுக்காகத்தான் இது சொல்ற வந்து, பார்க்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிங்க. இதே ஒவ்வொருத்தரும் கத்தி கொண்டு இண்டி கொண்டு சொல்லி கொண்டு கேளாது வந்து. சரியா? அதனால உம்மா அப்படையும் நிறைய பொறுப்பு இருக்குது வந்து. நீங்க சொல்றதை மீறி நீங்க உம்மா அப்பா ட்ரை பண்ணி ஏலா அவன் எது சொன்னாலும் கேட்கிறான்னு இல்லை, அவன் வழியில தான் பேத்து கொண்டிருக்கிறான்டா தான் டக்குன்னு சமூகம் அவனை இதாக்கணும் வந்து. என்னண்டா உம்மா அப்பாவுக்கு அடங்குறானும் இல்லை, குடும்பத்துக்கு அடங்குறானும் இல்லை, அது அடக்கணும் சமூகம், ஊர் அடக்கணும் அவனை. அப்போ எல்லா புள்ளோளுக்கும் உம்மா அப்பா ஈக்குத்தானே. நீங்க கொஞ்சம் நீங்களும் ஹிஸ்ட்ரிக்கா இருங்களே. ஏன்னா ஒத்தரால ஒரு பொடியனால 10 பேர் நாசமா போகுது. ஒரு பொம்பளை பிள்ளையால எத்தனையோ பேர் நாசமா போகுது. அப்போ ஸ்கூலுக்கு போறது படிக்கிறதுக்கு. ஸ்கூலுக்கு போனா படிக்க சொல்லுங்க. கட்டாயம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் ஸ்ட்ரிக் ஆயிருங்க. வெளிநாட்டில் ஈக்கிறீங்க, யாரையும் நான் தவறு தனிப்பட்ட ரீதியில் நான் தவறு சொல்லலை, இது பொதுவாக சொல்றேன். எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வெளிநாட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுகள் வந்து நீங்க வீட்டுக்கு கால் பண்ணா பொடியமாருக்கு கால் பண்ணுங்க, டிரெக்டாக கால் பண்ணி கேளுங்க. இல்லாட்டி கால் பண்ணி எத்தனை மணிக்கு போறான், இங்க வாரா, என்ன நடக்குது, ஏது எவ்வளோ டோட்டலா விசாரிங்க. இரவேல சுத்த விடாதீங்க. இந்த தேவட்ட வழியில குந்தி கொண்டு இனி கொண்டு கூத்தடிக்கிறது கூட வரும். முடிந்த அளவு நீங்க கண்காணிப்புல இருங்க. முடி அல்லா பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தர சிலவங்க உண்மையிலே அந்த சில இது முடியல் வந்து நான் வேற மதத்தவங்களை கூட நான் கண்டில அந்த அளவுக்கு கூடு மாதிரி வளர்த்திக்கிறாங்க. பெரிய கூடு அப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறாங்க. சிலவங்க டீசென்ட் அழகா விட்டு இருக்கிறாங்க, சிலவங்க பெரிய பெரிய கூடு இந்த அளவுக்கு இப்படி கூடு. அதையும் கண்காணிங்க. இப்போ இன்றைக்கே உங்களோட நீங்க வெளிநாட்டில் பேரண்ட்ஸ் மாதிரி இருந்தா உங்களோட மகன்மார போட்டோவை எடுத்து முடிய மட்டும் எடுத்து அனுப்ப சொல்லுங்க. உங்களுக்கு முடிய முகத்தை எடுக்க சொல்லுங்க. நீங்க இவ்வளவு வெளிநாட்டில் ஈப்பீங்க, நீங்க அப்பதான் நீங்க யோசிப்பீங்க. மகன்மாரில் போட்டோவை எடுத்து அனுப்ப சொல்லுங்க. அங்க அனுப்பி பாருங்க எப்படின்னு. உங்களுக்கே கண் திறந்து பார்க்கலுமான்னு பாருங்க. ஏன்னா நீங்க அவங்களோட பெத்த வாப்பம் தானே, பாருங்க. ஏன்னா அந்த கடமை முழு பொறுப்பு உங்களோட டீக்குதே. பாருங்க, உங்களுக்கே சைக்கேலுமான்னு பாருங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி அனுப்ப சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு சைக்கேலும்னா ஓகே, உங்களுக்கே சைக்கேலாடி மத்தாக்களுக்கு சைக்கேலுமா. அதனால கொஞ்சம் பாருங்க வந்து. இது கோவிக்காதீங்க, யாரும் கோவிக்காதீங்க. எல்லாம் 100% எல்லாம் ஓகேன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் கிரேட். இது யார் எப்படின்னு யாருக்கு தெரியும்.
அதனால அவரவர புள்ளோல ஒவ்வொருத்தரும் கட்டாயம் கண்காணிக்கணும், பார்க்கணும். அப்படி பாருங்க கட்டாயம். ஏன்னா அந்த முழு பொறுப்பு எங்களுக்கு வந்தீங்க, முழு ஊரு பொறுப்பும் வந்தீங்குது வந்து. ஓகே, அது போற கடைசியில் போலீஸுக்குன்னு அதுக்குன்னு இதுக்குன்னு எல்லாம் கொண்டு போனதுக்கு போற கடைசியில் பேச மட்டும் வந்துடுவான் என்கிட்ட. இது நான் தயவு செய்து சொல்றேன், இது ஆரம்பத்திலே நான் வார்னிங்கா சொல்றேன். இது எங்களோட ஊர்ல எல்லாருக்கும் சொல்றேன். வேற ஊர்ல உள்ளவங்களும் இதை எடுத்து நடந்து கொள்ளுங்க. என்னண்டா உங்களோட ஊர்லயும் எல்லா இடத்துலயும் சபாபதி இருக்கிறாங்க, அதான் மகாஜன ஆராய்ச்சி கமிட்டி சபாபதி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஊர்களும் OIC, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் முழுமையா இயங்கி கொண்டு இருக்கிறது. எங்களோட அரசாங்கம் முழுமையா அழகான முறையில் இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த நாட்டை நல்ல நிலை கொண்டு வரதுக்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் நல்லா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இனி தவறுக்கு இடம் இல்லை, இனி இது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வாலிபர்களும் நல்ல நிலைக்கு வந்தால் தான் இந்த நாடு நல்ல நிலைக்கு வரும்ன்றது நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். நிச்சயமாக வாலிபர்கள் நல்லா படிக்கணும், நல்ல நிலைக்கு வரணும். அதே நேரம் இந்த பெண்மணிகள் எல்லோரும் நல்ல நிலைக்கு வரணும். ஒவ்வொரு தனி நபரும் அபிவிருத்தி அடைந்தால் தான் நாடு அபிவிருத்தி அடையும். அதனால ஒரு நல்ல நிலைக்கு வரணுமா இருந்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் நல்லவர்களாக மாறணும், நல்ல நிலைக்கு வரணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு ஃபியூச்சர்னு அவங்க அமைச்சுக்கொள்ளணும், நல்ல எஜுகேஷன் லெவலில் நல்லா முன்னுக்கு போகணும். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் முழு மூச்சாக இயங்குங்க. இந்த நாடு என்ன குறை சொல்லிக்கிறத மொத்தமாக விட்டுருங்க. குறை சொல்லி நிறைய பேர் அப்படித்தான் வந்து குறை. இப்ப உண்மையிலே எங்களோட அரசாங்கம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரியவன், நாங்க எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி உண்மையில முழு மூச்சா கஷ்டப்பட்டு அழகான முறையில் எல்லாம் செஞ்சு கொண்டு போறாங்க, அழகா செஞ்சுட்டு போறாங்க. இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்காக வேண்டி முழுமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் எங்களோட கிரேட் பிரசிடென்ட் அனுர்குமார் திசாநாயக்க, நல்லா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி எங்களோட பிரைம் மினிஸ்டர், இது மாதிரி பார்லிமெண்ட்க்கு எல்லோரும் தான் முழுமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் இப்ப எங்களோட அரசாங்கம் உண்மையிலே அழகான முறையில் செஞ்சு கொண்டு போறாங்க. மனிதாபிமான அடிப்படையில் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா செய்யறாங்க. ஏன்னா இந்த நாட்டை பாரம் கொடுக்கிற டைம்ல நாடு ஒரு நல்ல நிலையில இருக்கல. சோ இப்ப 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் இன்ச்சா, டீசல் இன்ச்சா, எல்லாத்துக்குமே போலிங். ஒரு பால் பேக்கெட்டுக்கு அதுக்கு போலிங், லாமண்ணைக்கு போலிங், சரி எதை எடுத்தாலுமே எல்லாத்துக்குமே போலிங். ஃபுட் சிட்டி அங்கே போனால் எந்த இடத்துலையுமே சாமன் இல்லை. ஓகே, எதுக்குமே இல்லை, நிம்மதி சந்தோஷம் இல்லை, கரண்ட் இல்லை, சரி எல்லா வகையிலுமே பிரச்சனையா பங்களோத்தா இருந்த நாடு ஃபுல்லாவே கஷ்டத்தில் இருந்தது வந்து. ஸோ இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நாட்டில் எல்லாமே இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இப்போ ஆட்சிக்கு வந்து 5-6 மாசத்துல அவசரத்துக்கு எல்லாமே செய்ய இயலாது, செஞ்சு கொண்டு போறாங்க அழகான முறையில், நிறைய செஞ்சு இருக்கிறாங்க. உண்மையிலே இப்ப எல்லா மரக்கறியெல்லாம் நல்லா விலை குறைஞ்சிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த நல்ல விஷயத்தை யாருமே பேசுறாங்க இல்ல, அவங்களோட வாசிக்காக ஒவ்வொரு வேற கட்சிக்காரவங்க எல்லாம் அவங்களோட வாசிக்காக பேசுறாங்களே தவிர செஞ்ச நலவுகளை பேசுறாங்க இல்ல. ஆரம்பத்தில் இருந்த கட்டை எப்படி இருந்தது, மனசாட்சி அடிப்படையில் நீங்க இந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மனசாட்சி அடிப்படையில் யோசிங்க. இந்த நாட்டை நீங்க எல்லாரும் நேசிக்கிறீங்க. ஸோ அதனால சும்மா எங்களோட அரசாங்கத்துக்கும் எங்களோட ஜனாதிபதிக்கும் எங்களோட பிரைம் மினிஸ்டருக்கும் அதே மாதிரி பார்லிமெண்ட்ரி இருக்கக்கூடிய அனைவருக்கும் சும்மா ஏசிட்டு இருக்காம முடிஞ்ச அளவு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, கருத்து சுதந்திரம் இருக்குது சொல்லுங்க. அதே நேரம் நிறைய நலவுகளை பேசுங்க. ஓகே, உண்மையில சில இதுகள் இன்னும் விலை கொஞ்சம் இப்ப கூட தான், அவசரத்துக்கு உட்கார்ந்து உடனே தடபடுன்னு செய்ய இயலாது வந்து. இப்ப குறிப்பிட்ட இந்த கொஞ்ச காலத்துல தான் இந்த ஆட்சி இதாக்கிது வந்து. இப்ப 5-6 மாசம் பங்களோத்தா இருந்தது வந்து டோட்டலா கொடுக்குற டைம்ல நல்லா இருக்கலையே. மனுஷத்தன்மையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்க்கும் மனுஷத்தன்மையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சும்மா பொய்க்கு வேற கட்சிக்காரங்க அவங்களோட வாசிக்காக வேண்டி 2029 வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக வேண்டியும் தண்ட வாசிக்காக வேண்டியும் அது அந்த டைம்ல பார்ப்போம். இப்ப நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்டா சேர்ந்து சப்போர்ட் பண்ணி முழு மூச்சா நீங்க ஏதாவது பிழை இருந்தா நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு அரகலை அப்படி இப்படின்னு சொல்லி தண்டை வாசிக்காக வேண்டி இப்படியெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டோ ஈண்டி கொண்டோ இதாகி கொண்டோ இதாக கடைசியில் என்ன நடந்துச்சு, எல்லாம் எங்களோட அரசாங்கத்துக்கும் எங்களோட ஜனாதிபதிக்கும் எதிராக உதாரணம் சொல்லி பார்த்தா கோல்ஃபீஸில் அங்கே இங்கே பார்த்தா ஒரு பச்சை புள்ள இல்லை, போலீஸ்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க, யாருமே இல்லை. இங்கே அந்த வீடியோ நான் போட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்புறம் பார்த்தா இங்கே எங்கள் மகாரக மேலே ஒரு 10, 35, 40, 50 பேர் மட்டும் கொஞ்சம் கூடி இருந்து கொஞ்சம் தண்ணி சாப்பாடுக்கு பண்ணி என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ எனிவே முழு நாடும் ஆதரவாத்தான் இருக்குது வந்து முழு நாடும் ஒத்துக்கொள்ளுது. உண்மையிலே ஆரம்பம் இருந்த கட்டம் மோசம், இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு கட்டத்துக்கு வருது, நல்லா வந்து கொண்டு இருக்குது, நல்ல நிலைக்கு வரும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்குது. வந்து உண்மையிலேயே வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து சந்தை கொடுத்த யாருமே இதுக்கு எதிர்த்து அது இது வரவும் இல்லை, பேசுறதும் இல்லை, எந்த இடத்துலையும் கொமெண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் வேற வேற கட்சிக்காரவங்க சப்போர்ட் பண்றாங்க, இல்லை வேற வேற இது அவங்களோட சுய லாபத்துக்காக வேண்டி எங்களோட அரசாங்கத்துக்கும் எங்களோட ஜனாதிபதிக்கும் எங்களோட கட்சிக்காரங்களுக்கும் சும்மா அதே மீதே சொல்லி கதை கட்டிக்கொண்டு அதை இதை சொல்லிக்கொண்டு அதை ஜீரணிக்காம அதே மீதே சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா உண்மையிலேயே எதிர்பார்த்ததை விட நல்லா இவங்க செஞ்சு கொண்டு போறாங்க. பாருங்க அந்த கட்டத்தில் அந்த டைம்ல எல்லாம் வெங்காயம் 500-600 போயிடுச்சு, அதே நேரம் கேரட் 700-800 போயிடுச்சு, ஒவ்வொரு மரக்கரையில் இருக்கவே இல்லை. இப்ப எல்லா மரக்கரையும் நல்ல வெஜிடபிளும் இருக்குது, வேண்டிய மட்டும் எல்லாமே இருக்குது. அதை பத்தி பேசுங்க. பாருங்க வெங்காயம் 100 120 130 வந்துட்டு அந்த டைம் 500-600 சரி, அது இதாயிருச்சு. நிறைய இதுகள் வந்து விலைவாசி குறைஞ்சிருச்சு. சிலது இருக்குதான், இந்த பால் பேக்கெட் கொஞ்சம் விலை, பால் பேக்கெட் கூட அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் கூட, அது குறையும், இன்ஷால்லா சரியா வரும். அது மாதிரி கோழி விலை கூட தான், அது இன்ஷால்லா சரியா வரும். அரிசி விலை கூட தான், சரியா வரும். நிறைய விஷயங்கள் இதுதான். ஆனால் அவசரத்துக்கு செய்யல, அது செஞ்சு கொண்டு போறாங்க, சரியா வரும் இன்ஷால்லா. அந்த களவு பொய்யற்ற ஒரு சரியான ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் வந்து உண்மையிலேயே அவங்க மனிதாபிமான அடிப்படையில் வந்து அழகான முறையில் எல்லாம் செஞ்சு கொண்டு போறாங்க. அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். எங்கட உண்மையில கிளம்புல நான் எங்கட விராய்கலி பல்சார் எங்கட கிளம்பு மேயர், அவ மேயராயின் உடனே அந்த டைம்ல நான் அங்கே தான் இருந்தேன், நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மேயராயின் உடனே அவ சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை 117 பேரும் நாங்க ஒன்றா சேர்ந்து செய்வோம், இந்த கவனம் போவோம், நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம்னு தான் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி எங்கட ஜனாதிபதி வந்த உடனே சொன்னாங்க, எல்லாம் எங்கட 159 மற்றவங்களும் சேர்ந்து அழகான முறையில் இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம் செய்வோம்னு சொன்னாங்க. எங்கட அங்கமத்தியும் அப்படித்தான் சொன்னாங்க. அப்ப யோசிங்க, இவங்க அழகா அதைத்தான் சொல்றாங்க. ஆனா வேற வேற கட்சிக்காரங்க அப்படி சேர்றதுக்கு விருப்பம் இல்லையே. இவர் இதாச்சுல காலால் இழுக்கிறது, ஜனாதிபதி நல்ல வேலை ஒன்று செய்யல காலால் இருக்குது, எங்கட அரசாங்கம் நல்ல வேலை செய்யல காலால் இருக்கிறது. இந்த காலால் காலை வச்சு காலை இழுக்கிறத வந்து விட்டுருங்க. இந்த தண்டை சுயவாசிக்காக அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம பொதுவாக உண்மையிலேயே இந்த நாடு இந்த குறிப்பிட்ட 2-3 வருஷத்துல பங்களோட்டா இருந்த நாடு இப்ப நல்லா வந்து கொண்டு இருக்கிறது. நாங்க இதை யோசிச்சு நடந்து கொள்வோம், வந்து இதை யோசிச்சு நடப்போம். ஓகே, சுய லாபத்துக்காக, சுய கௌரவத்துக்காக, சுய தேவைக்காக நாங்க சும்மா இந்த பொய்க்கு கதை காட்டுறது, பொய்க்கு பேசுறது, வாசிக்கு பேசுறது, இதை மொத்தமா விட்டுருங்க. அல்லாஹ்க்கா மொத்தமா விட்டுருங்க. இது யாரையும் குறை சொல்றதுக்கோ யாரையும் இதாகிறதுக்கோ இல்லை. உண்மையை சொல்ல போனா நாங்க உண்மையிலே ஆரம்பத்திலிருந்து எல்லா ஜனாதிபதியும் நாங்க மதிக்கிறோம். இன்னும் எல்லோருமே எங்களோட உள்ளத்தில் இருக்கிறாங்க. யாரையும் ஏன்னா அவங்கள ஜனாதிபதியின் அந்த அந்தஸ்தை நாங்க எப்பவுமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த நாட்டை ஆட்சி செஞ்சவங்க, அவங்களுக்கு உண்டான அந்தஸ்தை நாங்க நிச்சயமா கொடுக்கணும். அதே மாதிரி யாரும் ஏசுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, யாரும் ஏசவும் கூடாது. ஏதோ ஆரம்ப காலங்களில் செஞ்சவங்க ஏதோ அவங்களோட சின்ன சின்ன தவறுனால சில இழப்புகள் வந்திருக்கலாம். எனிவே அது அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நடந்திருக்கலாம், ஏதோ நடந்திருக்கலாம். எனிவே அவங்களுக்கு நாங்கள் யாருக்குமே தவறு சொல்லக்கூடாது. எனிவே இந்த அரசாங்கம் அழகான முறையில் எல்லாம் செஞ்சு கொண்டு போறாங்க. நாங்கள் அதுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று சேர்த்து இந்த நாட்டை கட்டி எழுப்புறதுக்காக வேண்டி, இந்த நாட்டை டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் முழு மூச்சாக கஷ்டப்படுவோம். அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால சுய லாபத்துக்காக, சுய கௌரவத்துக்காக, எங்கட பதவி ஆசைக்காக நாங்கள் இன்னமொத்தர் நல்லா செஞ்சுட்டு போச்சல்ல, பொறாமையிலையும் வஞ்சகத்திலையும் எரிச்சல்லையும் நாங்கள் அவங்களோட காலை பிடிச்சி இழுக்காம அவங்க செய்கிற நலவை பற்றி பேசுவோம். உண்மையில் எங்களோட அரசாங்கம், எங்களோட ஜனாதிபதி வந்த பின்னால் அதிகமான நலவுகள் செஞ்சுருக்கிறாங்க, நல்ல வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஆரம்பத்தில் கரண்ட் இல்லை, ஒரே கரண்ட் வெட்டுறது, இது 1000 பிரச்சனை, வீட்டுல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, தண்ணி இல்லை, 1000 பிரச்சனை. கரண்ட் இல்லாட்டி தெரியும் தானே, அது பெட்ரோல் இல்லை தெரியும் தானே, எத்தனை 1000 பிரச்சனை. டீசல் பெட்ரோல் எதுவும் இல்லை, லாமண்ணெய் இல்லை, விலை வெங்காயத்திலிருந்து எல்லாமே 500-600, மரக்கறி எல்லாம் 700-800 அப்படி போய் தெரிஞ்சு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சந்தோஷம் இருந்துச்சா, ஒரு நிம்மதி இருந்துச்சா, என்ன இருந்துச்சு? என்ன எவ்வளோ தொந்தரவு, எவ்வளோ அசௌகரியம், எவ்வளோ பிரச்சனைகள் யோசிங்க.
இப்ப பாருங்க அது இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இப்ப பேக் டு நார்மல். இப்ப நல்லா எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த கட்டத்துல பொய்க்கு இவங்களோட காலை பிடிச்சி இழுக்காம பொய்க்கு அதே மீதையும் போட்டு இதாகாம செய்யற நலவுகளை பேசுங்க. இந்த ஓப்ப தூப்ப பேசாம, இந்த குறை காய்ச்சிட்டிக்காம, குறை பேசிட்டிக்காம, வவுத்தறிச்சல் அதே மீதையும் பேசிட்டிக்காம, வவுத்தறிச்சல குறை சொல்லிட்டிக்காம அது இது அது மொத்தமா விட்டுருங்க. முடிந்த அளவு இவங்க செய்யற நலவுகளை பேசுங்க. நலவுகளை பேசுங்க. நலவு எவ்வளோ இருக்குன்றதை பாருங்க. எவ்வளோ நல்ல வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் பாரம் எடுக்கிற டைமுக்கும் இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதை யோசிங்க. ஸோ இப்போ விலைவாசி எல்லாமே இதுதான். அதையும் எங்களோட ஜனாதிபதி வந்து அண்மை காலத்தில் சொன்னார் வந்து அதையும் நாங்கள் கட்டாயம் நாங்கள் பார்ப்போம். அதுக்குண்டான வேலையை நாங்கள் செய்வோம். அதே மாதிரி அதிகமான பேருக்கு நாங்கள் ஜாப் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு அபிவிருத்தியும் பாதையை நாங்கள் எடுத்து சொல்றதுக்காக வேண்டியுள்ள வேலை செஞ்சு கொண்டு வர்றோம். அதே நேரம் மக்கள் தனிநபர்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்க்கறதுக்குண்டான எல்லா வேலையும் செய்கிறோம். விலைவாசி கொஞ்சம் கூட தான் இருக்குது. அதையும் நாங்கள் கட்டுப்பாட்டு விலைக்கு நாங்கள் கொண்டு வருவோம். ஒவ்வொன்றும் நாங்கள் எல்லாமே செஞ்சு கொண்டு போவோம். நாங்கள் நிச்சயமாக நல்ல நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு வருவோம். இந்த நாட்டு மக்களை நல்லா வாழ்றதுக்கு உண்டான சூழல் நாங்கள் கொண்டு வருவோம்ன்றதை வந்து அழகான முறையில் தெளிவாக சொல்கிறாங்க. அதுதான் நடக்கும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ். ஓகே, அந்த அடிப்படையில் அழகான முறையில் செஞ்சு கொண்டு போகிறாங்க. நிச்சயமாக உண்மையை சொல்ல போனால் எங்களோட ஜனாதிபதியாக இருக்கலாம், எங்களோட அகமத்தியாக இருக்கலாம், பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், அதே நேரம் எங்களோட கிளம்பு மேயர் விராய்க்களி பல்சு சார் எங்களோட சகோதரியாக இருக்கலாம், எது நாங்கள் எது சொன்னாலுமே அவங்க கேட்கக்கூடியதில் இருக்கிறாங்க. உண்மையில் அவங்களோட நான் நிறைய எல்லாருக்கும் பொதுவாக நான் வாய்ஸ் கட் போட்டாலும் அவங்க எல்லாமே உடனே பார்க்குறாங்க, கேட்குறாங்க. அப்போ அந்த அளவு மனிதாபிமானத்தோட மனிதத்தன்மையோடு நடக்கிறாங்க. எது சொன்னாலும் அதை செவிசாய்க்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்குது. அதை கேட்குறாங்க, மனிதனை மதிக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து டிசேபிள் வந்து இது அந்த என்ன இது ப்ரைஸ் கிவிங் இது ஒன்று நடந்துச்சு. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் அந்த மனித தன்மையை பார்த்துருப்பீங்க. வீல் சேரில் இருந்த அந்த கேர்ளுக்கு வந்து அந்த இதை கொடுக்குறதோடு அப்படியே முட்டங்கால இருந்து அந்த அவங்களோட அந்த மனித தன்மை, நல்ல தன்மையுள்ள ஒரு ஜனாதிபதி, நல்ல அந்த ஆரம்பத்தில் இருந்த அதே தன்மை பாருங்க. ட்ரெஸ் கோடை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவன் நடவடிக்கைகளை பார்த்தா தெரியும். பாருங்க, விதாயக ஜனாதிபதி 159 துணிந்தக பல கிடைச்சு கூட பாருங்க, இன்னமும் எதிர்கட்சியா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட பேருக்கா இருந்தா கூட அவங்க எல்லா பேசுற சுதந்திரம் மற்ற எல்லா சுதந்திரமும் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஒரு நிறைய மனிதத்தன்மையோடு நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஜனாதிபதி, நல்ல பிரைம் மினிஸ்டர், அது மாதிரி பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய மற்றவங்களும் மிச்சம் நல்லவங்க, நல்லா இப்போ செஞ்சு கொண்டு போகிறாங்க. எல்லாமே புதியவங்க, அதிகமான பேர் இப்போ அதிகமாக அவங்க தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் நாங்கள் தவறையும் பார்க்குறோம், அவங்களோட சரியை பார்ப்போம், நலவை பார்ப்போம், அதை பற்றி நாங்கள் பேசுவோம். நிச்சயமாக இந்த நாடு ஒரு நல்ல நிலைக்கு வரும். நாங்கள் குறைகாண்டத்தை முடிந்த அளவு குறைகாண்டத்தை, இந்த பொறாமப்பட்டத்தை, வஞ்சகத்தை அதெல்லாம் மொத்தமாக விட்டுரும். இந்த பொறாமை தான் மெயின் காரணம். வௌத்தறிச்சல், பொறாமை, அதுதான் அந்த அடுத்தவங்க செய்கிற நலவு எதுவுமே தெரியாது, செய்கிற நலவு ஒன்றும் தெரியாது. காரணம் பொறாமை, வஞ்சகம், வௌத்தறிச்சல், மற்றது என்ன சொல்ற சுயநலம், தனக்கு கிடைக்காது இன்னொருத்தருக்கு கிடைச்சிட்டு அது தாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது வந்து மனிதன். அதனால தான் இப்போ பொதுவாக இவர் செய்கிற எது மக்கள் நினச்சி கொண்டு இருந்து வந்து எங்களோட அரசாங்கம் வந்த உடனே 2-3 மாதத்துல எல்லாம் விட்டு வச்சுட்டு ஓடிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அல்லாஹ் நிச்சயமாக என்னம்மா யாரும் என்ன மாதிரி மனித அல்லாஹ் வந்து பொதுவாக மனிதன்ற உள்ளத்தின் சொந்தக்காரன். அல்லாஹ் உள்ளத்தை அல்லாஹ் பார்க்குறான். நல்ல எண்ணங்களை அல்லாஹ் விரும்புகிறான். அது மாதிரி அந்த மனித தன்மையை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த அடிப்படையில் உண்மையிலே இவர் அதிகம் மனித தன்மையுள்ள ஒரு நல்ல ஒரு மனிதர். அந்த வகையில் அதனால தான் மக்கள் அன்போடு தான் இந்த வாக்குகளை கொடுத்தாங்க. அதை நீங்கள் ஒவ்வொரு கட்டங்களையும் கண்டிருப்பீங்க. ஒன்று ஜனாதிபதி எலெக்ஷனில் கண்டிருப்பீங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 159, புறவு வந்து பார்த்தா இந்த ஆண்டுவ பிரதேசபா எலெக்ஷனில் வந்து பார்த்திருப்பீங்க. நாடு பூரா அல்ஹம்துலில்லாஹ் அமோக வெற்றி. அப்போ இதில் நீங்கள் பார்த்திருப்பீங்க அந்த மனித தன்மையை அதிகமான பேர் நேசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க. ஸோ இனி அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இடத்துலையும் அமோக வெற்றி. எனிவே நிச்சயமாக இந்த நாடு ஒரு நல்லைக்கு வரும். அதே நேரம் மக்களும் நல்லா வாழக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக வரும். அந்த சூழல் வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இன்னும் அதிகமான விலைவாசிகள் இன்ஷா அல்லாஹ் குறையும், ஒரு நல்ல நிலைக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எல்லோரும் நல்லா சிந்திச்சு பாருங்க.
பாரம் எடுக்கிற டைம்ல நாடு எப்படி இருந்தது, இப்ப நாடு எப்படி இருக்குது, நல்ல அதாவது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஒரு மனிதாபிமானத்தோட, மனிதத்தன்மையோட, ஒரு ஹியூமினிட்டியோட நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ ஆரம்பத்தில் பாரம் எடுக்கிற டைமு இப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது. வந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த அரசாங்கம் வந்த பின்னால் பாருங்கள் நிறைய இதுகள் வந்து விலைவாசி குறைஞ்சிட்டு வருது. மற்றதும் அந்த ஆரம்ப காலத்தில் இல்லாமல் இருந்த அனைத்துமே இப்போ இருக்குது. ஃப்ரூட் செடிக்கு போனால் எதை பார்த்தாலும் இல்லை. இப்போ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லை 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 இல்லை, அந்த எல்லா இல்லை 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 இந்த எல்லாமே இல்லை இப்போ ஈக்குது. அது ஒரு பெரிய டெவலப் தான். ஓகே, விலைவாசி நிறைய சாமண்ட விலைவாசி குறைஞ்சிருக்குது. சில இது இன்னும் குறையும். அது சரி வரும் இன்ஷா அல்லாஹ், ஒவ்வொன்றா சரி வரும். ஏன்னா அவசரத்துக்கு செய்ய இயலாது. இன்னும் 5 இயர்ஸ் இருக்குது. இன்னும் 5 இயர்ஸில் இப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. யா அல்லாஹ் நீ உதவி செய்யன்னு சொல்லி துவா கேளுங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லோருமே இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவங்க. அதுபோல் இப்போ இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஜனாதிபதி இப்போ இதாக போது இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ இருந்தாலும் உங்களோட எல்லா கட்சிக்கும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தருவான். நிச்சயமா யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை இன்ஷா அல்லாஹ். நாங்கள் மனிதத்தன்மையோட, ஹியூமினிட்டியோட, நயவஞ்சகம் இல்லாமல் நடந்தோம்டா நிச்சயமா இந்த வெற்றிகளை உங்களுக்கும் அல்லாஹ் தருவான். அதனால மனிதத்தன்மையோடு நாங்கள் நடப்போம். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு முழுமையாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதே நேரம் அவங்க செய்யக்கூடிய நலவுகளை பாராட்டுவோம். எதுவும் பிழைகள் இருந்தால் அதை நீங்கள் சுட்டி காட்டி அதை திருத்த வைங்க, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இந்த சும்மா பொய்க்கு இந்த அரகலன்னும் அது ஒன்று இது ஒன்று 10 பேரை கூட்டிக்கின்னு அப்படி சும்மா தடமாறிக்கிண்டு பேரை கெடுக்கிற வேலை செய்கிறதுக்கு பொதுவாக தடமாற வேணாம். வந்து ஏன்னா இப்போ அழகாக செஞ்சு கொண்டு போகிறாங்க. ஆரம்பம் உங்களுக்கே தெரியும், இந்த குரங்கு மேட்ரு வந்து நான் மேலே அகமதிக்கும் நான் அனுப்பி அகமதி லெட்டர் எனக்கு வந்துச்சு. அந்த லெட்டர் வந்துச்சு எனக்கு. நான் பப்ளிக் அந்த டைம் உங்களுக்கு போட்டு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டைமில் வந்து அதை வந்து இதாக டைமில் வந்து என்னென்னா இந்த அரகலை என்ன இந்த குரங்கு மங்கிகளை வந்து இதாக்க வேணாம், அப்படி வேணாம் இப்படி வேணாம்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட பேர் கொஞ்சம் பேர் போராட்டத்தில் இறங்கி கொஞ்சம் பேர் இறங்கி கடைசியில் அப்படி இதாகி அதை என்னென்னமோ செஞ்சு நிறுத்திட்டாங்க, அதை விடலை. அப்போ யோசிங்க, இங்கே எதை எடுத்தாலும் அரகலனும் அது ஒன்றும் இது ஒன்றும் அப்படின்னு இப்படின்னு ஃபுல்லாக இறங்கி போட்டு ஒன்றும் செய்கிறதுக்கு வெற்றி இல்லை. அப்போ இது வந்து பொதுவாக ஒரு நாட்டை அபிவிருத்தி அடைய செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்படி ஒவ்வொன்றும் நீதி மார்க்கையில் உண்மையில் எதாக இருந்தாலுமே நீதி மார்க்கையில் நாங்கள் செய்யணும். அதே நேரம் மனிதாபிமான அடிப்படையில் செய்யணும். வந்து யாருமே நீதியை கையில் எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் ஒரு வேலையும் செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த நாடு அபிவிருத்தி அடையக்கூடிய நாடாக அபிவிருத்தி அடையும். அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கும் நல்லா வாழக்கூடிய ஒரு சூழல் ஒன்று நிச்சயமாக வரும். அதே நேரம் விலைவாசிகளும் நிச்சயமாக குறையும். ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உருவாகும். இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லோருக்கும் நல்லா வாழலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நாட்டுக்கு வந்து அழகான முறையில் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லை. குழந்தை குட்டியோட ஃபெமிலியோட மூவாப்போட எல்லோரோட அழகான முறையில் சந்தோஷமாக வாழலாம். அப்படி ஒரு சூழல் வரும். அதுக்காக வேண்டி எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எல்லோரும் ஒன்று சேருவோம். ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு முழு மூச்சாக நாங்கள் சப்போர்ட்டை கொடுப்போம். எதுவும் பிழை இருந்தால் அதை சுட்டி காட்டி அதை திருத்தி அவங்கள செய்ய சொல்லுவோம். அதே நேரம் அவங்க வந்து வீட்டுக்கு போ, அங்கே போ, இங்கே போ, அப்படி போ, இப்படி போன்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து 4 மாதத்துல 3 மாதத்துல அப்படி இதாகிறது வந்து அவ்வளோ நல்லதில்லை. அதை சுற்றி முடிந்த அளவு வந்து எதுவும் பிழைகள் தான் இவங்கள்ட்ட இருந்தாலுமே அதை சுட்டி காட்டி திருத்த வைக்கத்தானே தவிர மற்றபடி சும்மா வந்து நாட்டை குழப்புற வேலை, ஊரை குழப்புற வேலை, இவங்க செஞ்சு கொண்டிருக்கிற வேலைகளை குழப்புற வேலை, அரசாங்கத்தை குழப்புற வேலை நாங்கள் செய்கிறது முழுமையாக நாங்கள் தவிர்த்து கொள்வோம். வந்து எது எப்படியோ இந்த நாடு அபிவிருத்தி அடையணும். இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அபிவிருத்தி அடைந்து ஒவ்வொரு மனிதனும் நல்லா வாழணும். ஏழைகள் நல்லா வாழணும். ஏழைகள் கண்ணீர் சிந்தாமல் நல்ல சந்தோஷமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். அவங்களும் நல்ல சந்தோஷமாக சாப்பிடணும். நல்ல ஒரு வீடு அதுபோல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி எல்லோரும் பிரார்த்திப்போம். அதுக்காக வேண்டி நாம் அனைவரும் முயற்சி செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த அரசாங்கத்துக்காக வேண்டி இந்த அரசாங்கம் நல்லா செய்யணும், இந்த நாடு நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்லி அனைத்து கட்சிகளை சேர்ந்தவங்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் பாடுபடுவோம். நிச்சயமாக 2029க்கு இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் இருக்குது. வந்து சம்டைம் நாங்கள் இப்போ இருக்கக்கூடியவங்க அந்த டைம் இருப்போமா இல்லையான்னு கூட தெரியாது.
அதனால் இப்போ இருக்கக்கூடியதை வந்து சரியான முறையில் நாங்கள் இதாக்கணும்னு சொன்னால் அது அந்த டைமில் அது என்ன நடக்கும், அது அல்லாவுக்கு தான் வெளிச்சம். என்ன நடக்க போகுது, என்ன ஏது எவனோ யாருக்குமே தெரியாது. அதனால் நாங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு முழுமையாக நாங்கள் சப்போர்ட்டை கொடுப்போம், இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்காக வேண்டி. ஸோ அதுக்காக வேண்டி அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். எனிவே இங்கே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வந்து நாங்கள் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். டைம் இஸ் கோல்டு, டைம் இஸ் வெளியே வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து நடந்து கொள்ளணும். சும்மா சோம்பரம்ன்ற பேரில் சோம்பரம் சும்மா இருக்கணும், வீட்டில் சும்மா ஒவ்வொரு நிமிஷம் பொறுமதி வந்து உண்மையை சொல்லப்போனால் எங்களுக்கெல்லாம் வந்து டைமே இல்லை. சல்லியை விட பிரச்சனை டைம், அந்த அளவுக்கு டைம் வந்து டைம் இஸ் கோல்டு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேரத்தை வீணாக்காதீங்க, ஒவ்வொருத்தரோட டைமும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் டைமை வந்து நிறைய பிரயோஜனமாக கழிங்க, சும்மா வீணாக டைமை வீணாக்காதீங்க. அந்த நேரத்தில் அதிகமான தேவையான நாட்டுக்கு பிரயோஜனமான தனக்கு பிரயோஜனமான வேலை செய்யுங்க. அப்படி இல்லையா படிங்க, அப்படி இல்லையா இங்கிலீஷை படிங்க. லாங்குவேஜ் நல்ல லாங்குவேஜ், அதாவது உண்மையில் இங்கிலீஷ், இது போல் ஜப்பான் போகிறோன்னா ஜப்பானீஸ் லாங்குவேஜை படிக்கலாம், இது மாதிரி லாங்குவேஜ் படிக்கலாம், முக்கியமாக இங்கிலீஷ் லாங்குவேஜை படிக்கலாம். நேரத்தை பொறுமதியாக கழிச்சுக்கொள்ளுங்க. யாராக இருந்தாலும் நேரத்தை ஒவ்வொரு நிமிஷமும் பொறுமதி, ஒவ்வொரு வேர்டையும் படிக்கிறதுல ஒவ்வொரு அதாவது புக்கை ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி நேரத்தை பொறுமதியாக கழிங்க. இந்த நாடு அபிவிருத்தி அடையணுன்ற அந்த நோக்கத்தோடு ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தீங்கன்னு சொன்னா நாடும் நல்லா வரும், நீங்களும் நல்லா வருவீங்க. இந்த நாடும் நிச்சயமாக அபிவிருத்தி அடையும், அதுபோல் நீங்களும் நல்ல ஒரு நிலைக்கு டெவலப் ஆவீங்க. ஸோ அதுக்காக வேண்டிய ஒவ்வொருத்தருமே முழுமூச்சாக பாடுபடும். அதுபோல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கட்டாயம் வந்து உங்களோட வாலிபர்களை, உங்களோட சன் மகன்களை மகள்களை நீங்கள் நல்லா சாப்பிட கொடுக்குறீங்க, உடுக்க கொடுக்குறீங்க, எல்லாமே குறை இல்லாமல் செய்கிறீங்க. ஆனால் அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்களோட குவாலிட்டிஸ், பழக்க வழக்கம், எத்தனை மணிக்கு போகிறாங்க, எத்தனை மணிக்கு வராங்க, படிக்கிறாங்க இல்லையா, ஸ்கூலுக்கு போனால் அவங்களோட நடவடிக்கை எப்படி, ஏது எவிடம், அது எல்லாமே விசாரிங்க. யாரோட சேர்றாங்க, யாரோட நடமாட்டுறாங்க, போகிறாங்க வராங்க. கெட்ட நண்பர்களோட சேர்ந்தேன்னா அந்த நட்பையே துண்டிச்சிருங்க. கெட்ட நட்பு வேணாம், அந்த நட்பு வந்து கெட்ட பழக்கத்தை பழக்கிடும். கெட்ட நண்பர்களோடு சேர்றேன்னா அதை விட வச்சிருங்க. ஸோ அந்த நட்பு அவ்வளோ நல்லதில்லை. அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகள் வந்து வீட்டில் இருக்கும்போது அந்த தாய்க்கு உதவியாக இருக்க சொல்லுங்கள். ஸோ ரூம்லேயே குந்திக்கண்டு வாட்ஸ்அப்பில் அதுலேயும் குத்தடிக்காமல் முடிந்த அளவு வந்து 24 ஹவரும் அப்படி படிக்கிறது இல்லை, தூங்குகிற டைமில் தூங்கணும். அதே மாதிரி உம்மாவோட இருக்கிற டைமில் அவருக்கு உதவியாக இருக்கணும். அதே மாதிரி மகன்கள் வந்து சம்டைம் தொழில்களில் உங்களுக்கு உதவியாக தொழிலில் பழக்குங்க. ஸோ அவங்கள முடிந்த அளவு கொஞ்சம் பிஸி ஆக்குங்க. மகளை கொஞ்சம் ஓரளவு பிஸி ஆக்குங்க. அவங்களோட ஒய்ஃபுக்கு சொல்லுங்கள் மகளை பிஸியாக்கணும், அவங்களுக்கு குறிப்பிட்ட விதம். அப்படி இல்லாட்டி வீட்டை சுற்றி கார்டன் செய்யலாம். அதுபோல் வீட்டில் உண்மைக்கு தேவையான ஹெல்ப் பண்ணலாம். இன்னும் குக்கரிங் கிளாஸ், வேறு கிளாஸ் அதில் படிக்கலாம். படிப்பில் கொஞ்சம் இது பண்ணலாம். 24 ஹவர் படிக்கிறது இல்லை, அதனால் முடிந்த அளவு உண்மைக்கும் உதவியாக இருக்க சொல்லுங்கள். பாவம். ஸோ என்ன இப்போ சமையல் செய்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பாவம். அதனால் அதுக்கும் உதவியாக இருக்க சொல்லுங்கள். ஸோ முடிந்த அளவு வந்து எங்களோட பிஹேவியர்ஸ், குவாலிட்டிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனிவே நிறைய விடயங்கள் இன்ஷா அல்லா ஃபியூச்சரில் வந்து பேச வேண்டி இருக்கிறது வந்து எனிவே இந்த வீடியோ லாங் ஆயிரும்ன்றனால நான் இதோட இந்த வீடியோவை நான் நிறுத்திக்கொள்கிறேன். எனிவே இந்த அரசாங்கத்துக்கு முழு மூச்சா எந்த கட்சியை சேர்ந்தவங்க இருந்தாலும் ப்ளீஸ் இந்த நாட்டை நேசிங்க. இந்த நாட்டுக்காக வேண்டிதான் நீங்களும் இந்த மேடைக்கு வர பார்க்குறீங்க. அதை ஜனாதிபதியாக பார்க்குறீங்க, அப்படி இல்லாட்டி மினிஸ்டராக பார்க்குறீங்க, எதுவாக இருந்தாலும் எதுவோ நீங்கள் ஆக போகிறீங்க. அதுக்கு என்ன காரணம், நீங்கள் வர பார்க்குறதுக்கு காரணம் என்ன, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு. ஸோ அந்த சேவை செய்யக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தாண்டா இன்னமும் உதவியாக இருக்கும், இன்னும் அதிகமான சேவைகள் செய்வாங்க. ஸோ அதனால் நீங்களும் உதவியாயிருங்க. சும்மா அதாவது அவங்களுக்கு அந்த அவங்க செய்யக்கூடிய சேவையை செய்யக்கூடிய வேலைகளுக்கு இடைஞ்சலாக இல்லாமல், அதாவது காலை பிடிச்சி இழுக்காமல், அதாவது கால் இழுக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேலை செய்யாமல் முழு மூச்சாக அவங்களுக்கு உதவியாயிருங்க, சப்போர்ட்டாயிருங்க. அதே நேரம் அவங்களுக்கு
அதாவது ஏதாவது பிள்ளை செய்கிறேன்னா அட்வைசர் ஆயிடுங்க, அது சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வந்து இந்த அரகலை அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கோல்ஃபீஸில் அங்கே இங்கே பச்சை புல் இல்லை, எல்லாமே நாரி போயிடுச்சு. ஒரு புல் இல்லை. எங்களோட ஜனாதிபதிக்கு எதிராக யாருமே வரல. ஏன்னா எல்லோருமே அவரை நேசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க, இந்த அரசாங்கத்தை விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே அவருக்காக வேண்டி எல்லோருமே பிரார்த்தனை செய்கிறாங்க. ஏன்னா இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜனாதிபதி, நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர், அதுபோல் நாட்டை நேசிக்கக்கூடிய நல்லவங்களை கொண்ட ஒரு பார்லிமன்றம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வகையில் சந்தோஷமாக இருக்குது. எனவே நாம் அனைவரும் நாட்டை நேசிப்போம், நாட்டுக்காக வேண்டி வாழ்வோம், நாட்டுக்காக வேண்டி கஷ்டப்படுவோம், உண்மையாக இருப்போம், நயவஞ்சகர்களாக இருக்க வேண்டாம். ஸோ நாட்டுக்காக வி ஆர் டுகெதர் ஃபார் ஸ்ரீலங்கா. எனிவே கங்க்ராச்சுலேஷன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.